மாலை வேளையில் மஞ்சள் வெயில் மங்கத் தொடங்கியதும் சிவசாமிக்கு அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. மகனும் மருமகளும் வருவதற்கு முன் அவர் ஒரு நடை கடைத்தெருவுக்கு போய் காய்கள் வாங்கி வர வேண்டும். தேவைப்பட்ட பணத்துடன் வாங்க வேண்டிய காய்களை பற்றிய விவரத்தை அவரது மருமகள் பாமா ஒரு காகிதத்தில் எழுதி சாப்பாட்டு மேஜை மேல் வைத்து, அது பறந்து விழாதிருக்க அலார கடிகாரத்தை அதன் மீது தூக்கி வைத்துவிட்டு பல முறை சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தாள். அவள் வேலைக்கு போகும் மருமகள். காலையில் ஏதோ அவளால் முடிந்ததை விநியோகித்துவிட்டு பகல் சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் மீதம் இருப்பதை சூடாக்கி சாப்பிட சொல்லிவிட்டு கிளம்பி இருந்தாள். பகல் வேலைக்கு அவர் பழைய சோறுதான் அன்றாடம் தின்ன வேண்டியிருந்தது. மகனும் மருமகளும் பகல் உணவிற்கு ஹோட்டல்களை நம்பிக்கொண்டு வாழ்ந்தனர். இரவுதான் அந்த வீட்டில் சம்பிரதாயமான சாப்பாடு. அப்படி ஒன்றும் பிரமாதமாக அன்னம் படைத்து விட மாட்டாள். ஆறின சோறு, ஒரு துவையல், ரசம், அப்பளம், இப்படி ஏதாவது அவள் வேலையிலிருந்து வந்த அலுப்பிலேயே முடிந்ததை பொங்கி போட்டாள். ரசத்தில் உப்பில்லை என்றோ துவையல் காரம் என்றோ அவர் சொல்ல முடியாது. நாக்குக்கு ருசியாக உப்பும் உரப்புமாக சமைத்து போட்ட மனைவியின் சமையலில் குற்றம் கண்டுபிடித்து சிடுசிடுத்த மனிதருக்கு இப்போது சரியான தண்டனை. கொஞ்சம் உப்பு வேணும், சால்ட் செல்லாரை இப்படி வைக்கிறியா அம்மா? ஒரு நாள் கேட்டுவிட்டு அவர் வாங்கி கட்டி கொண்டது ஜென்மத்துக்கும் போதும். ரசம் நல்லாதானே இருக்கு. வேலையில் இருந்து வந்த களைப்பை மறைந்து சமைச்சு போட்டா குத்தம் சொல்ல மாட்டீங்களா? கிரீச்சென்று கத்தினாள் பாமா. அடுப்பு மேடை மீது பாத்திரங்களை அதிக ஓசையுடன் வைத்தாள். ஏன்பா அவளை அனாவசியமா இரிட்டேட் பண்றீங்க? இதாவது கிடைக்குதுன்னு திருப்தியோட சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் விழுந்து கிடக்க தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகளால் சாடினான் மகன். அதற்கு பிறகு அவர் ஏன் பேச போகிறார்? மீனாட்சி, எனக்கு நல்லா வேணும். உன்னை நான் பல வகையிலும் ஆட்டி படிச்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறேன், நல்லாவே அனுபவிக்கிறேன். பல முறை தமக்குள்ளே முனுங்கி கொண்டு புகைப்படமாக சட்டத்துக்குள் அடங்கி சாப்பாட்டறை சுவரில் தொங்கிய தனது மனைவியை பார்த்து பெருமூச்சு விடுவதை தவிர வேறு வழி. நேரத்துக்கு காய்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சேர்க்காவிடில் பாமா வந்ததும் வராததுமாக கூப்பாடு போடுவாள். மகன் கிரிதரன் இப்படி மாறி போவான் என்று யார் எதிர்பார்த்தது? ஏன் அப்பா, நாள் முழுவதும் வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்துருக்கீங்க? இந்த ஒரு சின்ன வேலை கூட நேரத்தோட செய்து முடிக்க கூடாதா? தூங்கி தூங்கி பொழுதை கழிச்சு வீட்டை தரித்திரம்தான் பிடிக்கும். மகன் உருமும் போது அவர் உள்ளம் நொறுங்கி போனார். கிரி, நீயாடா பேசுற? உன் வாழ்க்கை வளமா இருக்க நாம் பட்டிருக்கும் பாடு எத்தனை என்பது தெரிஞ்சு நீயா இப்படி பேசுற? நாள் முழுக்க நான் எங்கடா தூங்குற? உன் மனைவிதான் எனக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு கிளம்புறாளே. வேலைக்காரி தேய்த்து வைத்திருக்கும் சான்மான்களை துடைத்து அலமாரியில் அடுக்கி வைக்கிறேன். அவள் காய வைத்து விட்டு போகும் துணிகளை எடுத்து நடமாடும் இஸ்திரி வண்டிக்காரனிடம் கொடுத்து இஸ்திரி போட்டு அலமாரையில் அடுக்கி வைக்கிறேன். தபால்காரர் வராந்தா மீது வீசி போட்டு விட்டு போகும் கடிதங்களை எடுத்து பத்திரமாக உங்கள் பார்வைக்கு மேஜை மேல் வைக்கிறேன். எலக்ட்ரிக் பில், டெலிபோன் பில், வீட்டு வரி, தண்ணீர் வரி, இத்தனை பற்றியும் உனக்கு ஞாபகப்படுத்தி நீ கொடுக்கிற செக்கை எடுத்துக்கொண்டு வங்கிகளுக்கு நடந்தே போய் கட்டி விடுகிறேன். தோட்டத்தை சுற்றி புல் பூண்டு மண்டி விடாதிருக்க அவ்வப்போது கவனமாக பார்த்து சீராக்கி விட்டு வாங்கி வந்த எருவை செடிகளுக்கு போட்டு மறக்காம ஹோஸ் பைப்பை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் தண்ணீர் பாய்ச்சுறேன். வீட்டிலே குழாய் ரிப்பேர், சுவிட்ச் ரிப்பேர் என்று ஏதாவது ஏற்பட்டு விட்டால் ஓடி சென்று பழுது பார்க்கும் ஆளை பிடித்து கொண்டு வந்து சீராக்கிவிட்டு என் கையில் இருக்கும் சில்லறைகளையே அவைகளுக்கு செலவழிக்கிறேன். உன்கிட்ட காசு கேட்டு கையேந்து நிக்காம நானே கவனிச்சுக்கிறேன். பகல் வேளை பால் டிப்போக்கு போய் பால் பொட்டலங்களை கொண்டு வந்து கிழிச்சு பாத்திரத்தில் ஊற்றி கேஸ் அடுப்பில் ஏற்றி காய்ச்சி தயாராக உங்களுக்கு காபி சாப்பிட ஒரு பக்கம் அடுப்பு மேடை மேல் வைக்கிறேன். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வீட்டை சுத்தப்படுத்தி வைக்கிறேன். என்னடா அப்படி முறைக்கிற? கேஸ் தீர்ந்து போனா கேஸ் கடைக்கு நேரா ஓடி போய் சொல்லிவிட்டு வர்றது நான் தானே. மறக்காம ரேஷனில் கிடைக்கும் மண்ணெண்ணெய் மற்ற பொருட்களை வாங்கி வைக்கிறேன். இப்போது சொல்லு, இத்தனை வேலைகளை இடையே நான் எப்படி சோம்பேறித்தனமாக தூங்க முடியும்? இத்தனையும் நான் ஏன் செய்கிறேன்? என் பிள்ளை மருமகள் 2 பேரும் வேலைக்கு போறவங்க, அவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது, உதவி செய்துட்டு இருக்கணும் என்கிற நல்லெண்ணம் படப்படவென்று அவரால் வெடித்து கொட்ட முடியும். ஆனால் பாவி மீனாட்சி அவர் வாயை கட்டி போட்டு விட்டாள். அவருக்கு மகன் மேல் ஆசைதான், ஆனால் மீனாட்சிக்கு கிரிதரன் மேல் உயிர். இனி தேராது என்று டாக்டர் கையை விரித்ததும் மீனாட்சி விருப்பப்படி வீட்டிலேயே உயிரை விடட்டும் என்று அவளை ஆஸ்பத்திரியில் இருந்து காரில் போட்டு எடுத்து கொண்டு வந்திருந்த போது கூட வீட்டிலேயே ஒரே கலவரம். புதுசா கட்டின வீடு, முதலில் நல்ல காரியங்கள் நடக்கும் முன்
மருமகள் பாமா கணவனிடம் பேசியதை கேட்டுவிட்டார். கட்டுக்கொள்ளாத கோபத்துடன் பின்பக்கம் சென்றார். அம்மா பாமா, இந்த வீடு மீனாட்சியின் பரம்பரை சொத்து. அவளுக்கு பின் மகனுக்குன்னு எழுதி வச்சிருக்கா. அதுவரை அவள் தன் அறையில் தன் கட்டிலில் மேல் படுத்து கிடக்க உரிமை உண்டு. ஏன் தன்னுடைய சொந்த வீட்டில் உயிர்விட அவள் ஆசைப்படுகிறது தப்பா? கடுமையாக அதட்டினார். மனைவி உயிருடன் இருந்தபோது அவருக்கு துணிவு அசாத்தியம் இருந்தது. அந்த வீட்டை சீர்திருத்தி பங்களாவாக கட்ட தேவைப்பட்ட பணத்தின் பெரும் பகுதி தன்னுடையது என்றதொரு பிடிப்பு. மனைவி இறந்து போனதும் அவரது நிலைமையை வேறாகிவிட்டதே. வயது அதிகரித்து தள்ளாமை உடலை பிடித்து கொண்ட பின்னர் அவரது நிலை இன்னும் பயங்கரமாகி விட்டிருந்தது. வராந்தாவில் கிடந்த சாய்வு நாற்காலியிலிருந்து எழுந்தார். அதுவரை படித்துக் கொண்டிருந்த காலை பத்திரிகையை மடித்துக்கொண்டு நாற்காலியை தூக்கியபடி திரும்பியவர் கண்களில் எதிர்வீட்டு கிழவர். 70 வயது ஆகியும் துடிப்புடன் காணப்படும் கோதண்டராமன் பட்டார். ஒடித்தால் இரண்டாகிவிடும் போன்ற தோற்றம். ஆனால் மனிதருக்குத்தான் உடலில் எத்தனை தம்பு! மார்கழி மாத குளிரில் கூட காலையில் எழுந்ததும் தலையில் மப்ளரை கட்டிக்கொண்டு கடற்கரையில் வாக்கிங் செய்கிறார் கிழவர். மனதிலும் எத்தனை தம்பு! பால் விழுந்த சிங்கமானாலும் பார்த்தவர்கள் பயப்படத்தானே செய்வார்கள். மாடியில் இருக்கும் தமது அறையில் இருந்தபடி அவர் மருமகளையும் மகனையும் ஏவும் குரல் தெரு முழுவதும் கேட்குமே. அவரும் மனைவியும் இழந்தவர்தான். ஆனால் வீட்டில் தமது மரியாதையை, மாமனார் என்ற அந்தஸ்தை சிறிதும் இழக்கவில்லையே. காஃபியா இது பாயாசமா? கூக்குரல் போட்டால் மருமகள் பயந்து நடுங்கி போய் விடுவாள். இதோ கொஞ்சம் டிகாஷன் எடுத்து வரேன் அப்பா, சாரி. குரல் கொடுத்தபடி எப்படி ஓடி வருவாள்? அவளும் வேலைக்கு போகும் மருமகள் தான். 10 மணிக்கு தானே உன் ஆபீஸ். 8 மணிக்கே எலக்ட்ரிக் பில் கட்டும் ஆபீஸ் திறந்து விடுவார்களே. அதனால் போற வழியிலே கட்டிட்டு போ. பிள்ளைக்கு உத்தரவிட்டால் அவன் சலாமிட்டு கொண்டு சரி அப்பா என்று பதிலளிப்பதை பார்த்து திகைத்து போவார் சிவசாமி. கோதண்டராமனுக்கு தான் பீராங்கி குரல். அண்டை வீடுகளில் என்ன நடக்கிறது என்று ஜன்னல் அருகே வந்து எட்டி பார்க்கும் துர்க்குணம். தோட்டத்தில் இருக்கும் எலுமிச்சை, கிச்சிலி, கருவேப்பிலை, பப்பாளி எல்லாவற்றையும் பறித்து கூடையில் போட்டுக்கொண்டு கடைத்தெருவுக்கு ரிக்ஷாவில் எடுத்து சென்று விற்று காசாக்கி வந்த பணத்தில் தேவையான காய்கறிகள் வாங்கி வந்து விடுவார். வீட்டின் கஜனா சாவி அவர் கையில். உப்பு பருப்பு முதல் எல்லா சாமானுக்கும் அவர்தான் காசு கொடுப்பார். வாசலில் ஃபைன் ஆப்பிள் விக்கிறாங்க அப்பா, வாங்கட்டுமா? ஓய்வு நாட்களில் மருமகள் மாடிக்கு வந்து கேட்கும் குரல் மெலிதாக சிவசாமி காதில் விழுந்துவிடும். யானை விலை, குதிரை விலை சொல்வான்கள், அதெல்லாம் எதுக்கு, வேண்டாம். கிழவர் மறுக்கும் குரலும் துல்லியமாய் கேட்டுவிடும். எண்ணெய் விக்கிற விலையில் மெதுவடை எதுக்கு பண்ற? தொண்டை கிளிய மனிதன் அதட்டுவது பக்கத்து வீட்டிற்கும் கேட்கும். நீங்க அன்னைக்கு ஆசையா கேட்டீங்க, நேரமில்ல, உடனே செய்ய முடியல. கோர்ட்டு மார்ஷலில் நிற்கும் கைதியை போல படப்படவென்று இறையும் மாமனாருக்கு எத்தனை பவிசாக அவள் பதிலளிக்கிறாள். அவளும் படித்த பெண் தான், வேலைக்கு போய் சம்பாதிக்கும் மருமகள் தான். பாமாவும் படித்த பெண், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவள். ஆனால் இருவருக்குள் எத்தனை வித்தியாசம்! வித்தியாசம் அவர்களிடம் ஏற்படவில்லை. கோதண்டராமனுக்கு அப்படி ஒரு யோகம். தள்ளாத வயதிலும் வீட்டின் தனிக்காட்டு ராஜாவாக ஆட்சி செலுத்தும் ஒரு அதிர்ஷ்டம். சிவசாமிக்கு அப்படி ஒரு விதி. மகனும் மருமகளும் காலால் உதைக்காது வார்த்தைகளால் சாடி தினமும் அவரை அவமானப்படுத்தி நாளடைவில் அவரை ஒரு புழுவாக்கி கொண்டிருந்தார்கள். எதிர் வீட்டு கோதண்டராமன் நச்சென்று தும்மினார். மனிதன் வேண்டுமென்றே துரும்பை மூக்கில் விட்டு கொண்டு தும்மி தொலைக்கிறாரோ என்னவோ. ஏதாவது ஆரம்பிக்க நினைக்கும் போது எதிர் வீட்டுக்காரன் தும்மி தொலைத்தால் சிவசாமிக்கு பெரிய அபசுகனம் போல் மனதை உறுத்தும். அந்த மனோபாவத்துடன் அவர் வெளியே கிளம்பினால் கட்டாயம் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்துவிடும். வீட்டுக்கு திரும்பியதும் ஒரு பெரிய மண்டகப்படி மகன் அவரை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு சீறி குதறி விடுவான். உள்ளே கொண்டு வந்த நாற்காலியை பின்பக்கத்திலிருந்து தமது அறைக்குள் வைத்துவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாட்டிலை எடுத்து மடக்கென்று தண்ணீரை குடித்தார். கையில் சோப்பு தடவி கொண்டிருந்தது போல் பாட்டில் திடீரென்று வலிக்கு கீழே விழ பாவி மனுஷன் தும்மி தொலைத்தான். வெளியே புறப்படும் முன் இப்போது எத்தனை பெரிய வேலை! சாதாரண பாட்டில் தான், பெரிய கிறிஸ்டல் கிண்ணத்தை உடைத்து விட்டதை போல் பாமா வந்ததும் வராததுமாக அலறுவாள். மொசைக் தரை பார்க்க அழகானதுதான். ஆனால் சனியன் ஏதாவது கண்ணாடி விழுந்து உடைந்து போனால் தூள்களை தேடி எடுப்பதற்குள் பிராணன் போய்விடுகிறதே. முணுமுணுத்தபடி எல்லா துண்டுகளையும் தேடி எடுத்து ஒரு காகிதத்தில் போட்டு சுருட்டி முதலில் அதை கொண்டு கண்ணுக்கு தெரியாத குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு சமையல் அலமாரையில் அவர் சுத்தப்படுத்தி வைத்திருந்த பலரச பாட்டில்களில் ஒன்றை எடுத்து முதலில் ஆரிய வெந்நீரை கொட்டி நிரப்பி ஃப்ரிட்ஜுக்குள் வைத்துவிட்டு
தண்ணீர் கொட்டி கிடந்த இடத்தை சுத்தப்படுத்தி கைகளை கழுவிக்கொண்டு கடை தெருவுக்கு புறப்படுவதற்குள் ஒரு யுகம் போல் நேரம் நழுவ குனிந்து நிமிர்ந்து எழுந்ததன் பயனாக முதுகு வலிக்க எதிர் வீட்டு கோதண்டராமனை கண்களாலே எரிக்க மாட்டோமா என்ற ஆத்திரத்தில் வீட்டின் நடைவிளக்கை போட்டு விட்டு கிளம்பினார். சுந்தரா காலனி குட்டி பங்களாக்களில் குடியேறிய அத்தனை பேரும் மத்திய வகுப்பினர்தான். அமெரிக்காவில் இருந்த பிள்ளையும் துபாயில் இருந்த மகனும் அனுப்பி வைத்த பணத்தை கொட்டி வாங்கி பங்களாவாசிகளாகி விட்டனர். தெரு வீடாக இருந்த போது நிலவிய ஒற்றுமை உணர்வு அங்கிருந்து மறைந்து விட்டிருந்தது. டெலிபோன் பேசாவிடில் பக்கத்து வீட்டர்களின் உதவியை நாட முடியாது. சாரி என்று முகத்தில் அறைந்தாற்போல் வீட்டு சமையல்காரர் கதவை சாத்தி விடுவார். சாலை முகப்பில் இருந்த மளிகை கடையில் இருக்கும் தொலைபேசியை தான் உபயோகிக்க வேண்டும். அக்கம் பக்கத்தை பற்றிய கவலைப்படாதொரு சுயநலவாதிகள் அந்த காலனிக்காரர்கள். அங்கே சிவசாமி ஒரு தனிப்பட்ட மனிதராகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏன் குழந்தை அடிக்கிற? உன் கோபத்தை அது மேல ஏன் காட்டணும்? அடுத்த பங்களாவின் வேலைக்காரியை அன்போடு அதட்டுவார். அவளது இடுப்பிலே விசும்பிக் கொண்டிருந்து கன்னத்தில் கண்ணீரும் மூக்கில் சளியுமாக பரட்டை தலையுடன் உட்கார்ந்திருக்கும் அந்த சின்னஞ்சிறு அழுக்கு சட்டை குழந்தையை கண்டு அவர் மனம் உருகி போவார். டால்ஸ்டாயின் படைப்புகள் பலவற்றை படித்திருந்ததின் பாதிப்பு ஏழ்மையிலும் குழந்தைகளிடம் அவர் இறைவனை கண்டு மகிழ்ந்தார். உங்களுக்கு என்ன, வாயை மூடிக்கொண்டு மறாந்தாவிலே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு மகன் சீர்வான். வயசாயிடுச்சு இல்லையா? இப்படி ஏதாவது துணக்காவிட்டால் பொழுது போகுமா? மருமகள் முணுமுணுப்பது அவருக்கு கேட்கும். என்ன செய்வது? மீனாட்சியின் கடைசி நேரத்து வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டார் அவர். குழந்தை கிரிதரன் உலகம் தெரியாதவன், பாமா விவேகமே இல்லாதவ, படிச்சுவிட்ட கர்வம், தூக்கி எறிஞ்சு பேசுவாள். இதையெல்லாம் நீங்க பாராட்டக்கூடாது. எனக்கு பிறகு நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கணும். வெட்டிட்டு கிளம்புறது சுலபம், ஒட்டிட்டு வாழ்றதுதான் கஷ்டம். கண்களில் நீர் தழும்ப மூச்சு திணறலுடன் கணவனிடம் வேண்டிக் கொண்டாள். இதெல்லாம் பத்தி இப்ப எதுக்கு பேசுற? பேச வேண்டிய நேரம் வந்துட்டுது. கிரி மேல எனக்கு எத்தனை ஆசைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அவனை பார்த்துப்பீங்க, அவனுக்கு ஆதரவா இருந்து ஆறுதல் சொல்லி வழிகாட்டுவீங்கன்னு நிம்மதியோட நான் போக விரும்புகிறேன். மீனாட்சி, உன் மகனையும் மருமகளையும் விட்டுட்டு நான் எங்க போயிடுவேன் தெரியும் எனக்கு. இருந்தாலும் அவள் கண்களிலிருந்து துளிர்த்த அந்த இறுதி கண்ணீருக்கு பின் கண்கள் மூடியவள் திறக்கவே இல்லை. வயது காலத்தில் தள்ளாமையுடன் அவர் அவர்களை விட்டு எங்கே போவார்? அவர்களை தவிர அவருக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் யார்? வராந்தாவின் விளக்கையும் போட்டுவிட்டு கதவை இழுத்து பூட்டி கொண்டு வெளித்தோட்டத்தை தாண்டி தெருவுக்குள் வந்தவர் இன்னமும் மாலை வெளிச்சம் முழுவதும் மங்கி போய்விடவில்லை. இருளும் ஒளியும் கலந்த அந்தி வேளையில் சன்னமாக பிரகாசத்தில் கேட்டை மூடிய போது அதன் முகப்பில் சற்று சுவரில் பதித்திருந்த பித்தளை தகட்டில் பொதிந்திருந்த பூரணி இல்லம் என்ற பெயர் நன்றாகவே தெரிந்தது. வீட்டிற்கு பெயர் சூட்டியவள் அவர் மனைவி மீனாட்சிதான். தன் பாட்டன் வழி வந்த அந்த சொத்தை அவள் தன் மகன் பெயருக்கு எழுதி வைத்து விட்டிருந்தாள். சுந்தரா காலனியில் அந்த ஒரு வீடு மட்டும் திருஷ்டி பரிகாரமாக ஓட்டுக்கூரையுடன் தெருவின் ஆரம்பத்தையே அசிங்கப்படுத்துகிறது என்று மகனும் மருமகளும் ஓயாது வேப்பிலை அடிக்க வீட்டை இடித்து வசதியானதொரு 3 அறை கொண்ட நவீன குட்டி பங்களாவாக கட்ட அவர் உதவி வேண்டியிருந்தது. தொலைபேசி நிறுவனத்தில் அவர் 35 வருஷத்துக்கு மேல் உயர் பகுதி கணக்கராக உழைத்ததின் பயனாக கிடைத்த பணம், மீனாட்சியின் நகைகளை விற்று எடுத்த பணம், தனது வங்கி சேமிப்பில் இருந்த பணம் எல்லாவற்றையும் பல லட்சமாக்கி மகனிடம் கொடுத்தார். அவன் தன் அலுவலகத்திலேயே கடன் எடுத்து மனைவியின் சேமிப்பையும் போட்டு சுந்தரா காலனிக்குள் நுழையும் முன் மிக லட்சியமாக தென்படும் அந்த வீட்டை கட்டி விட்டிருந்தான். 10 வருஷத்துக்கு முன் அப்படி ஒரு பெரிய வீட்டை 3 படுக்கை அறைகள் கொண்ட நவீனமானதொரு கட்டிடத்தை அவனால் கட்ட முடிந்தது. இப்போது அந்த தொகையில் அவ்வளவு பெரிய வீட்டை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. மகனுக்கு சொந்தமாகிவிட்ட அந்த பங்களாவில் ஒரு வேண்டாத விருந்தாளியாக தமது சாப்பாட்டு செலவுக்கு மாதம் 300 ரூபாய் தமது பென்ஷனிலிருந்து எடுத்து கொடுத்து மருமகள் ஏவிய எடுப்பிடி வேலைகளை செய்து கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார். மீதி இருந்த பென்ஷன் தொகையில் அவருக்கு பல செலவுகள். சிவசாமிக்கு வெற்றிலை போடும் பழக்கம் உண்டு. நிறைய புத்தகங்கள் படிக்க ஆசை அதிகம். அருகில் இருந்த நூல் நிலையத்திலிருந்து வாரத்துக்கு 10 ரூபாய்க்காவது புத்தகம் இரவலாக எடுத்து வந்தார். கிரிதரன் வேலை பார்த்த நிறுவனம் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் தான் வைத்திய சலுகைகள் தந்தது. பெற்றவனுக்கு உடம்பு முடியாவிடில் மருந்து செலவை அந்த கம்பெனி தலையில் கட்ட முடியாது.
எனவே சிவசாமிக்கு பல்வலியோ தலைவலியோ வந்தால் அவர்தான் சொந்த செலவில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பாட்டில் டெட்டால் வாங்கணும். தோட்டத்தில் வேலை செய்யும் போது காயம் ஏற்பட்டால் கழுவி துடைக்க தேவைப்படும். அவர் முணுமுணுத்தால் மகன் காதில் போட்டு கொள்ள மாட்டான். கையில் காசு இருக்கே, வேண்டியதை வாங்கிக் கொள்கிறது தானே. பேசாது பேசும் பாமாவின் விழிகள். காலை வரும் பத்திரிகையை தன் அலுவலகத்தில் இடைநேரத்தில் படிக்க கையோடு கொண்டு போய்விடுவாள். தமிழ் வார பத்திரிகைகளை தான் படித்தவுடன் ஒரு பழைய புத்தக கடையில் பாதி விலைக்கு போட்டு காசாக்கி கொண்டு விடுவாள் பாமா. காலை பத்திரிகையை அவரே காசு கொடுத்து வாங்கி தனக்கென்று வாங்கி கொண்டார். தனது சிறு டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு தானே பேட்டரி வாங்கி போட்டு கொண்டார். கடைக்கு போகவோ நகரத்திற்கு ஏதாவது வீட்டு காரியமாக போகவோ நேரிட்டால் பஸ்ஸுக்கும் ஆட்டோவுக்கும் தாமே செலவழித்தார். மகனிடம் ஒரு வார்த்தை சொன்னதில்லை. மருமகளிடம் செலவை பற்றி பேசியதில்லை. மாத இறுதிக்குள் கையில் காசில்லாத அவர் திண்டாடிய சமயங்கள் எத்தனையோ. பாமாவை பெண் பார்க்க போன போது அவர்தான் மனைவியிடம் அழுத்தமாக சொன்னார், பெண் கருப்புன்னு ஒதுக்காத. ஒரு பெண் பார்த்துட்டு பிடிக்கலன்னு மறுத்தா அந்த பெண் மனம் ரொம்ப வேதனைப்படும். நல்லா படிச்சிருக்கா, வேலை செய்யறா. நாம என்ன பெரிய குபேர பரம்பரையா? மத்தியதர வகுப்பினர். வரதட்சணைன்னு வாய திறக்காத. சீர் என்று எதுவும் பேசாத. பாமாவுக்கு பரிந்து கொண்டு பேசினார். இப்போது கிடைத்த வெகுமதி அவமானம். அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத மனக்குமரல். நெருங்கின உறவினர்கள் யாரும் இல்லை, போக்கிடம் ஏதும் இல்லை என்று நன்றாக தெரிந்து கொண்ட பின் பாமா தன் சுய உருவத்தை காட்டத் தொடங்கிவிட்டாள். அவரை அவள் ஒரு வேலைக்காரராக தான் மதித்தாள். இந்த வேதனையை எத்தனை நாள் பொறுப்பது? சார், நெடுஞ்சாலைக்குள் புகுந்தவுடன் பின்னால் இருந்து ஒலித்த மெல்லிய குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார். சுந்தரா காலனியில் பின்புறம் இருந்த அந்த குறுகிய சந்தில் குடியிருந்த லோகநாதன் மகள் மஞ்சுளா தான் அவர். பின்னால் கையில் இருந்த பிளாஸ்டிக் உடையுடன் கடை தெருவுக்கு கிளம்பி இருந்தாள். நீங்க இப்போ வருவீங்கன்னு தெரியும், அதனால அந்த மருந்து கடைக்கிட்ட உங்களுக்காக கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். 20 வயதுக்குள்ளிருக்கும் இளம் பெண் மஞ்சுளா. மாலை வேளையின் மங்கிய ஒளியில் தங்கை பொம்மை போல் மிகவும் அழகாக தெரிந்தாள். ஒப்பனை ஏதுமின்றி பழைய நூல் சேலையும் ரவிக்கையுமான அலங்காரத்தில் கைகளில் கண்ணாடி வளையலும் கழுத்தில் கருகுமணி மாலையும் அணிந்து கொண்டு சினிமா கதாநாயகி போல மஞ்சுளா பளிச்சென்று கண்களுக்கு தென்பட்டாள். +2 வரை படித்துவிட்டு தட்டெழுத்து குறுக்கெழுத்து பயிற்சியுடன் கல்வியை மூட்டை கட்டி வைத்துவிட்டு வீட்டில் தாயாருக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அத்துடன் வேலை தேடிக் கொண்டிருந்தாள். ஆனால் அத்தனை சுலபத்தில் வேலை கிடைத்து விடுகிறதில்லையே. குடும்ப நலனை பற்றி சிந்திக்காத லோகநாதனுக்கு 5 குழந்தைகள், 3 பெண் 2 ஆண். முதல் 2 பெண் குழந்தைகளை எப்படியோ கல்யாணம் செய்து கொடுத்து விட்டிருந்தார். 3வது மஞ்சுளா. அவர் கழுத்திலே பெரும் பாறாங்கல்லாய் குடும்பத்தின் சுமையாக இருந்தாள். அப்படித்தானே பெண்களை பெற்றவர்கள் எண்ணுகிறார்கள். உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும், உங்க ஆலோசனையை கேட்கணும். எப்போ சௌகரியப்படும், எங்கே சந்தித்து பேசலாம்னு சொன்னா அடிக்குரலில் கேட்ட பெண்ணின் முகத்தை பார்த்தார். கண்கள் கலங்கி அவளது உதடுகள் துடித்தன. சிவசாமிக்கு பெண் குழந்தைகளை கண்டால் கொஞ்சம் கூடுதலான பிரியம். கிரிதரருக்கு பின் அவருக்கு ஒரு பெண் பிறந்திருந்தால் அவளை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டிருந்தால் நாட்கிழமைகள் போதும். கட்டாயம் அப்பாவை தேடிக்கொண்டு ஆசையுடன் வருவாள். உடம்புக்கு முடியாது அவர் படுத்துவிட்டால் பாமாவை போல எரிந்து விழாது அன்போடு பணிவிடை செய்வாள். பெண் குழந்தைகளுக்கு பெற்றவர்களிடம் ரொம்பவே ஒட்டுதல். இப்படி கிரிதரனை போல ஒட்டாது, பட்டும் படாமல் தெரிந்தும் தெரியாமலுமாக நடந்து கொள்ளவே மாட்டாள். மஞ்சுளாவை அவருக்கு பள்ளிக்கூட நாள்களிலேயே தெரியும். அவளது தந்தை லோகநாதனும் தொலைபேசி நிலையத்திலேதான் வேலை பார்த்தார். இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வேலையில் இருந்து முன்னதாகவே ஓய்வெடுக்க நேர்ந்துவிட்டது. எழுந்து நடமாட முடியாது கயிற்றுக்கட்டிலில் கிடந்த நோயாளி தந்தை, படிப்பறிவில்லாத தாய், பள்ளிக்கூட படிப்பை முடிக்காத 2 தம்பிகள், வாடகை வீடு, பற்றாக்குறை வாழ்க்கை என்று திண்டாடிய குடும்பம். தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்களில் லோகநாதனை பார்க்க போகும்போது ஒரு சிறிய டப்பா மிட்டாய் அல்லது ஒரு சீப்பு மலைவாழ பழத்துடன் தான் சிவசாமி செல்வது வழக்கம். அப்படி ஒரு குடும்பத்து நண்பராக பழகி கொண்டிருந்தார். ஆனால் மஞ்சுளாவோ அவளது தம்பிகளோ அவரை தேடிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு வர முடியாது. ஒரு தடவை மஞ்சுளா அவரை தேடிக்கொண்டு வந்த போது பாமா வீட்டில் இருந்து விட்டாள். அவசரமாக கைமாற்றாக 10 ரூபாய் கடனாக கேட்டு அப்பாவுக்கு மருந்து வாங்கி போகத்தான் மஞ்சுளா அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். வீட்டு வேலையா வேணும்? பார்த்தால் வேலை செய்கிற பெண்ணாட்டமா தெரியலையே. மிஸ்டர் சிவசாமியை பார்க்கணுமா? எதுக்கு? அவரை உனக்கு எப்படி தெரியும்? படப்படவென்று பாமா பல கேள்விகளை பொரிந்து தள்ள மஞ்சுளா பதறி போனாள். பின்பக்கம் வேலையாக இருந்த சிவசாமி வாசலில் எழுந்த குரலை கேட்டு வேகமாக வந்தார். இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? பாமா அதட்டலாக கேட்டதை காதல் போட்டு கொள்ளாது
மஞ்சுளாவா? என்னம்மா, அப்பா கூப்பிட்டு அனுப்புனாரா? சாயங்காலம் நான் அந்த பக்கம் வரேன்னு சொல்லு. சட்டென்று நிலைமையை சமாளித்து வாசல் கேட்டு வரை கூட சென்று வழி அனுப்பி பர்ஸை திறந்து 10 ரூபாய் நோட்டை கொடுத்து, மஞ்சுளா, என்னை தேடி கொண்டு வரணும்னா நீ சாயங்கால வேளையிலே சாலையிலே இருக்கிற மருந்து கடை வாசல்ல நில்லு. கட்டாயம் நான் கடை தெருவுக்கோ கடற்கரைக்கோ மாலை வேளையில் போறது பழக்கம். மருமகள் பொல்லாதவ, தத்து பித்துன்னு அவ பேசினா நீ மனதில் எடுத்துக்காத. அவளுக்கு அக்கம் பக்கத்தார் யாரையும் பிடிக்காது. ஒரு சின்ன பெண்ணிடம் வீட்டில் தனக்கு இருந்த அந்தஸ்தை விவரிக்க அவமானமாக தான் இருந்தது. அன்றிலிருந்து மஞ்சுளா அவரை சந்தித்து பேச வேண்டுமானால் அந்த மருந்து கடை அருகே வந்து மாலை வேளையில் நிற்பது வழக்கம். சில சமயம் தங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மளிகை கடை தொலைபேசியில் அவருடன் தொடர்பு கொள்வதுண்டு. அவர் மகனும் மருமகளும் வீட்டில் இல்லாத போதுதான் மஞ்சுளா அவரை தொலைபேசியில் அழைப்பாள். பாமாவுக்கு பாம்பு கண். தொலைபேசியை அவர் உபயோகித்து விட்டிருந்ததை கூட ஒரு நாள் கவனித்து விட்டாள். சிவசாமிக்கு இடது காது கொஞ்சம் மந்தம். தொலைபேசியை வலது காதில் வைத்துதான் பேசுவார். அப்படியே கை தவறுதலாக ஸ்டாண்டில் திருப்பி வைத்து விட்டிருந்தார். வந்ததும் வராததுமாக பாமா கேட்டுவிட்டாள். யார் டெலிபோன் பண்ணினாங்க? அதையும் சிவசாமி சமாளித்தார். வர வர டெலிபோனில் எத்தனை ராங் கால் வருது தெரியுமா? சித்த நேரம் உட்கார விடாம இன்னைக்கு 3 பேர் தவறா நம் எண்ணை கூப்பிட்டு கழுத்தறுத்துட்டாங்க. பாமா கீழு தொட்டை கடித்து கொண்டு மாமனாரை வெறித்தாள். கிழவா, பொய் சொல்றியா? டெலிபோனில் பேசுற அளவுக்கு சிநேகிதுங்க கொளுத்துட்டாங்க. பிள்ளை இல்லா வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுறான்னு சொல்லுவாங்களே, அது சரிதான். எங்களுக்குன்னு இன்னும் ஒரு குழந்தை பிறக்காததால இந்த வீட்டில் நாங்க இல்லாத போது உன் ராஜ்யம்தான் நடக்கிறது. வெறுப்பும் கசப்புமான அவளது பார்வை பலவும் சொல்லின. மஞ்சுளாவுடன் ஜோடியாக அவர் மெல்ல சாலியின் கடை தெருவில் நோக்கி நடந்தார். முதல்ல இருட்டுறதுக்கு முந்தி காய்களை வாங்கிடலாம். பிறகு நீ சொல்றதை நிதானமா கேட்கிறேன். மஞ்சுளா தலையை அசைத்தாள். கூடவே அவரை தொடர்ந்தாள். மயிலை குளக்கரை காய்கறி கடை ஓரமாக நடந்தனர் இருவரும். வாரத்துக்கு தேவையானவற்றை காகிதத்தில் எழுதியிருந்தாள் பாமா. உருளைக்கிழங்கும் தேங்காயும் வெங்காயமும் கூடையை நிறைத்து கொண்டு கனத்தன. மேலே தேவைப்பட்ட மற்றவைகளை வாங்கி குவித்து கொண்டு தூக்க மாட்டாத சுமையுடன் சிவசாமி திணறினார். மஞ்சுளாவுக்கு அத்தனை காய்கறி வாங்க தேவை இருக்கவில்லை, காசும் இருக்கவில்லை. மறுநாள் சமையலுக்கு வேண்டி ஒரு கத்தை கீரையும் 20 ரூபாய்க்கு பச்சை மிளகாயும் 1/4 கிலோ தக்காளி பழமும் வாங்கி தன் வேலையை முடித்து கொண்டாள். சார், நீங்க என் கூடைய தூக்கிக்கோங்க, நான் உங்க கூடைய தூக்கிக்கிறேன் என்றாள் பரிவுடன். மெல்ல நடந்து கோவில் குளத்தின் படித்துறை பக்கம் வந்தனர். அதற்குள் நன்றாக இருட்ட தொடங்கிவிட்டது. சாலை விளக்குகள் பளிச்சிட்டன. பக்கத்தில் இருந்த கழிவறையிலிருந்து லேசான சிறுநீர் நாற்றத்துடன் மல்லிகை பூ என்று கத்திக்கொண்டு போன பூக்கார சிறுவன் கூடையிலிருந்து மலரின் மனம் சுவையானதொரு வாசனையுடன் வீச இருவரும் படிகளில் இறங்கி மனித கூட்டம் இல்லாத ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டனர். சமீபத்தில் பெய்த மழையில் இங்குமங்கும் குட்டையாக தேங்கியிருந்த நீரில் விளக்கு வெளிச்சம் பிரதிபலிக்க இலைகளை துளிர்க்க விட்டிருந்த தாமரை கொடிகளை பார்த்தபடி பெருமூச்சு விட்டாள் மஞ்சுளா. அதிக நேரம் நாம இங்க உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாதம்மா. என்ன சொல்லணும் விரும்புறியோ அதை உடனடியாக சொல்லிட்டா நல்லது என்றார் சிவசாமி. கையில் அகப்பட்டதொரு பொறுக்கை கல்லை குளத்தில் வீசினாள். குட்டையாக தேங்கியிருந்த நீரில் கல்பட்டு வட்டவட்டமாக அலைகள் எழும்ப மனதில் குமுறி கொண்டிருந்த தன் உணர்வு அலைகளை இழுத்து பிடித்து பேச அவளுக்கு சில நிமிடங்கள் ஆயின. சார், நான் ஒருவரை காதலிக்கிறேன். திடுக்கிட்டு நிமிர்ந்தார் சிவசாமி. மஞ்சுளாவிடமிருந்து அந்த செய்தியை ஏனோ எதிர்பார்க்கவில்லை. சார், நோயால் தாக்கப்பட்டிருக்கிற என் அப்பா எழுந்து நடந்து முன்போல வளைய வருவாரா? எனக்கு எங்கேயாவது நல்ல ஒரு நிறுவனத்தில் டைபிஸ்ட் வேலை கிடைக்குமா? வேலை இல்லாம வெட்டியா நான் என் குடும்பத்துக்கு பாரமா உட்கார்ந்துருக்கிறது மனதுக்கு வேதனையா இருக்கு. பவுடர், சோப்பு, சீப்பு விற்க ஒரு நிறுவனத்தில் சேல்ஸ் கேர்ள் வேணும்னு விளம்பரப்படுத்தி இருக்காங்க. உங்க அபிப்பிராயம்? சார், எங்க அப்பாவுக்கு தென்னைமர எண்ணெய் போட்டு கால் கைக்கு தேய்ச்சி விட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி தான் சந்திக்கும் போதெல்லாம் குடும்பத்தின் பலவிதமான கஷ்டங்களை சொல்லி யோசனை கேட்டு ஆறுதல் பெறுவது வழக்கம். இப்போது திடீரென்று அவளது சொந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாளே, மூச்சு முட்டி விட்டது போன்ற திகைப்பில் அவளை திரும்பி பார்த்தார். அந்த சின்ன பெண் சில நாட்களாக திடீரென்று மிகவும் பிரகாசமாக கண்கள் பளபளக்க உற்சாகமாக பேசுகிறாளே என்று அதிசயப்பட்டதன் காரணம் இப்போதல்லவா புரிகிறது. யாரோ ஒருவனை காதலிக்கிறாளாமே, எப்போது, எங்கே என்று கேட்டார். இதை பற்றி நான் அம்மாவிடமோ அப்பாவிடமோ பேச முடியாததனால் உங்ககிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கிறேன். காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே கேட்டிருந்தால் பயனுண்டு. வேடிக்கையாக சிரித்தார் சிவசாமி.
கேட்டுக்கொண்டு மனசில் ஏற்படும் ஆசை இல்லையே காதல். திடீரென்று புயல் போல் முன் எச்சரிப்பு ஏதுமில்லாம பார்த்ததும் ஒருத்தர் மேல ஏற்படுகிற ஆசைதானே காதல். சரி, உன் விளக்கத்தை ஒத்துக்கிறேன். மேற்கொண்டு முழுசையும் சொல்ல முடியுமா? 2 மாசத்துக்கு முன் என் அக்கா எங்களை பார்க்க வந்திருந்தாங்களே, உங்ககிட்ட கூட சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? நல்லாகவே ஞாபகம் இருக்கு. உன் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 10 நாள் பிறந்தகத்துல ஓய்வா இருந்து தேத்திக்கிட்டு போகணும்னு வந்திருந்தாங்க. அவங்களை எங்க தெரு கொடியில இருக்கிற பாலி கிளினிக் டாக்டர் கிட்ட காட்ட அழைச்சிட்டு போனேன். அவர் இரத்த பரீட்சை பண்ணணும்னு காகிதம் எழுதி கொடுத்தார். சங்கரா லெபார்டரிக்கு அழைச்சிட்டு போனேன். மேலே சொல்ல வேண்டாம், அங்கே ஒரு வாலிபனை சந்திச்சு அவனை உனக்கு பிடிச்சு போச்சு. சரியா சொல்லிட்டீங்களே. புடவை தலைப்பை வெட்கத்துடன் முறுக்கினாள். அவனும் அங்க இரத்த சோதனைக்கு தன் உறவினர் யாரையாவது கொண்டு வந்திருந்தானா? இல்லை, அங்கே வேலை செய்கிற லெபார்டரி அசிஸ்டன்ட். பெரிய இடமாதான் பார்த்து பிடிச்சிருக்க. அவனுக்கும் உண்மையில அவரும் என்னை விரும்புகிறார். கடிதத்தில் எழுதி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிறதா என்னை விருப்பத்தை கேட்டிருக்கிறார். கடிதம் என் முகவரிக்கு வந்த போது நான் ரொம்பவும் பயந்துட்டேன். நல்ல வேளை அம்மா கண்டுக்கல. இனிமேல் அவர் வீட்டு முகவரிக்கு கடிதம் எழுதக்கூடாதுன்னு சொல்ல விரும்புறேன். அவனை பத்தி பூரா விவரமா தெரியுமா? முழங்கால் மீது கைகளை கட்டி கொண்டு ஆகாயத்தை பார்த்தபடி மஞ்சுளா பேசினாள். உங்ககிட்ட மறைக்க விரும்பல. ரகசியமா முன் ஏற்பாட்டின்படி அவரை நான் சாந்தோம் கடற்கரையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில தடவை சந்தித்தேன். இருவரும் பேசிக்கொண்டோம். எங்கள் காதலில் ஜாதியும் மதமும் குறுக்கிடவில்லை. ஒரு வகையில் அது நல்லதா போச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் பெரிய இடத்து பிள்ளை. கூட பிறந்த ஒரே சகோதரி, வயதில் இவரை விட மூத்தவள். 2 வருஷத்துக்கு முன் கல்யாணமாகி மதுரையில் வசிக்கிறாங்க. சொந்த வீடு இருக்கு. அப்பா வச்சுட்டு போன சொத்து கொஞ்சம் இருக்கு. நுங்கம்பாக்கத்துல வசிக்கிறார். அப்போ ரொம்ப பெரிய இடம்னு சொல்லு. அந்த பக்கமெல்லாம் பெரிய பங்களா, காவல் காக்க ஆள், அல்சேஷன் நாய் என்று பந்தாவாக இருக்குமே. அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் வசதியானவங்க. நம்ம சுந்தரா காலனி அங்கே புதிதா உருவான ஒரு மங்களா நகர் என்கிற குடியிருப்பு பகுதியிலே தான் வசிக்கிறார். முகவரி கொடுத்திருக்கிறார். இப்போ இதுல நான் என்ன உதவி செய்ய முடியும்னு நினைக்கிற? அவங்க அம்மாவுக்கு ஜாதகத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டாம். அதனால் என் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லணும். நீ பொண்ணுக்கு என்ன உறவுன்னு அந்த அம்மா சீறினால்? எங்கள் குடும்பத்தின் நல்லதொரு நண்பர். இதைவிட உறவு பெருசான்னு கேட்கவா உங்களுக்கு தெரியாது? பலே பலே, ரொம்ப கெட்டிக்காரியா இருக்க. இந்த காரியத்தை நான் எப்ப செய்யணும்னு எதிர்பார்க்கிற? உங்களுக்கு சௌகரியப்பட்ட போது ஒரு நல்ல நாள் பார்த்து அங்க போயிட்டு வாங்க. முகவரியும் ஜாதகத்தையும் கையோடு கொண்டு வந்திருக்கேன். மஞ்சுளா, நீ ரொம்ப வேகமா செயல்படுற. இந்த கிழவன் உடலில் அத்தனை தெம்பு இல்ல. உங்க மனசுல ரொம்ப தெம்பு இருக்கு. நம்ம மஞ்சுளாவுக்கு செய்கிறோம் என்கிற உற்சாகத்தோட நீங்க கிளம்பினா எல்லாமே சுபமா முடியும். இவர் அம்மா சம்மதிச்சுட்டா பிறகு மத்ததுகளை பற்றி கவலை இல்லை. அத்தனை தீர்மானமா சொல்றியே. எல்லாம் நீங்க 2 பேரும் பேசி முடிச்சு வச்சிட்டீங்களா? வரதட்சணை சீர் எதுவும் எதிர்பார்க்காம என்னை எனக்காக கல்யாணம் செய்துக்க பிரியப்படுறார். இதை விட எனக்கு வேற நல்ல வரன் கிடைக்குமா சொல்லுங்க? இத்தனை சொன்ன நீ பையனுடைய பேரை சொல்லலையே. பாஸ்கர்னு பேரு. டாக்டர் பட்டத்துக்கு பிறகு பேத்தாலஜியை தம் மேற்படிப்புக்கு எடுத்துக்கொண்டு படிச்சவர். ரொம்ப கெட்டிக்காரர். பார்க்க எப்படி இருப்பான் பையன்? அதை சொல்ல வேண்டாமா? நிறத்துல என்ன போலவே இருப்பார். நல்ல உயரம், சுருண்ட முடி, தீர்க்கமான மூக்கு. போதும் போதும், அழகான கண்கள், வரிசையான பற்கள். வயது 28. சரிதானே? சிவசாமி சிரிக்க கன்னம் குழிய முகம் சிவக்க ஆனந்தத்துடன் அவள் கூட சிரித்தாள். திடீரென்று தமது வயதில் பாதி குறைந்து உடலில் அசாத்தியமான தெம்பு ஏற்பட்டு விட்டது போல் உற்சாகத்துடன் எழுந்தார். வீட்டிற்கு போகலாமா? கனமான உங்க கூடையை திருமுனை வரை நான் தூக்கிட்டு வரேன். கூடையை தூக்கி கொண்டாள் மஞ்சுளா. இந்த கனமான சங்கதியை உங்க நெஞ்சுக்குள்ள தூக்கி வச்சுக்கோங்க. தானே ரொம்ப பெரிய விஷயத்தை சொல்லி உதவி கேட்டிருக்க. இனி எனக்கு தூக்கம் இருக்காது. சிரித்தபடியே நடந்தார். மஞ்சுளா மகிழ்ச்சியுடன் பின் தொடர்ந்தாள். சிவசாமி வீட்டிற்குள் நுழைவதற்குள் நன்றாக இருட்டி விட்டிருந்தது. வேலையில் இருந்து திரும்பி வந்திருந்த மருமகளின் முகம் கோபத்திலே ஊதி விட்டிருந்தது. முன்னரையை காலால் அளந்து கொண்டிருந்த மகன் தந்தையை கண்டதும் எரிந்து விழுந்தான். ஏன் அப்பா, வாங்கி வர வேண்டியதை பொழுதோட வாங்கிட்டு வரக்கூடாதா? இனிமேல பாமா காய்களை நறுக்கணுமா? சிவசாமி மௌனமாக கூடையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு கால் செருப்பை கழட்டி நடையில் விட்டு கைகளை கழுவி கொண்டு உள்ளே வந்தார். காய்கறி கூடையை சாப்பாட்டறை தரை மீது கோபத்துடன் கவிழ்த்து துளாவினாள் பாமா. உள்ளே அடுப்பின் மீது குக்கர் சீறி கொண்டிருந்தது.
சமையலுக்கு தேவைப்பட்டவைகளை எடுத்துக்கொண்டு அவள் வெடிக்கென்று உள்ளே சென்று விட்டாள். சாப்பாட்டறை தரை மீது உருண்டோடிய உருளைக்கிழங்கு, தக்காளி முதலியவற்றை பொறுமையுடன் பொறுக்கி எடுத்து பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியவற்றை வைத்துவிட்டு காலை நூலகத்திலிருந்து எடுத்து வந்த ரீடர்ஸ் டைஜஸ்டுடன் முன்னறையில் சென்று உட்கார்ந்து விட்டார். இரவு சாப்பாட்டின் போது யாரும் பேசவில்லை. முன்பக்கம் இருந்த பெரிய அறை கிரிதரன் உடையது. அடுத்ததாக கட்டில் மெத்தை என்று அலங்கரிக்கப்பட்டிருந்த அறையை தன் வீட்டவர்கள் வந்தால் தங்க வேண்டுமென்று பாமா பூட்டி வைத்திருந்தாள். பின்னால் இருந்த சிறிய அறையில் மாமியார் விட்டு போயிருந்த பழையதொரு மரக்கட்டிலையும் பீரோவையும் போட்டு வைத்து மாமனாரின் உபயோகத்துக்கென்று ஒதுக்கி விட்டிருந்தாள். இரவு உணவுக்கு பின்னர் தமது அறைக்குள் சென்று கட்டில் தலைமாட்டில் சுருட்டி வைத்திருந்த பஞ்சுமத்தையை உதறி போட்டுக்கொண்டு கதவை அடைத்து விளக்கை அணைத்தார். இரவு வேளையில் நீண்ட நேரம் விளக்கை எரிய விட்டு கொண்டு படிக்க உட்கார்ந்து விட பாமா அனுமதிப்பதில்லை. 9 மணிக்கு நடையிலிருந்து 0 வாட் விடியல் விளக்கை தவிர எல்லாம் அணைக்கப்பட்டு விட வேண்டும். அதற்கு மேல் டிவி ரேடியோ சத்தம் கேட்கக்கூடாது என்பது அவள் கட்டளை. சாதாரண நாட்களில் அவர் தனது டிரான்சிஸ்டர் ரேடியோவின் இயர்போனை உபயோகப்படுத்தி வண்ணம் ஓசைப்படாது வானொலி நிலையம் மூடும் வரை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார். அன்று அவர் மனதிலே உணர்வின் கலவையின் உளைச்சல். மஞ்சுளா மீது அவருக்கு அலாதியான ஒரு பரிவு உண்டு. கள்ளம் கபடமில்லாத பெண் தன் அந்தஸ்துக்கு மீறிய இடத்தில் வாழ்க்கைப்பட ஆசைப்படுகிறாள். அவளுக்கு உதவ நாமும் தலையாட்டி விட்டது சரியா? அந்த பிள்ளை பாஸ்கரன் அவளை உண்மையாக நேசிக்கிறானா? ஒரு இளம் பெண் பார்க்க லட்சணமானவள் கிடைத்திருக்கிறாள். காதல் என்று சொல்லி ஊரை சுற்றி வரலாம் என்று நினைக்கும் அதமனாக இருந்தால் ஒரு கோவிலில் வைத்து கல்யாணம் செய்து கொடுக்கும் நிலையில் கூட அவளது பெற்றோர்கள் இல்லையே. பாமாவுக்கு விஷயம் தெரிந்துவிட்டால் ஜன்னல் கதவுகளை திறந்து திரைச்சீலையை இழுத்து ஒதுக்கிவிட்டு மின்விசிறியை லேசாக சுழலவிட்டு படுக்கை மீது உட்கார்ந்தார். இப்போது மஞ்சுளா தன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பெரியதொரு வேலைக்கு முயற்சி செய்கிறாள். இதில் அவளுக்கு வெற்றி கிட்டுமா? அவர் உதவ முற்பட்டு தோல்வியடைந்து போனால் பல எண்ணியபடி படுக்கை மீது உறக்கமின்றி இரவின் பெரும் பகுதியை கழித்தார். மறுநாள் காலை எழுந்தபோது தலை கனத்தது. மஞ்சுளா கொடுத்து விட்டிருந்த பொறுப்பு நெஞ்சில் கனத்தது. பஸ் நிலையத்திலிருந்து அந்த குடியிருப்பு பகுதி வெகு தொலைவில் இருக்கவில்லை. கையில் குடை எடுத்து வர மறந்துவிட்டார். சுள்ளென்று வழுக்கு மண்டையை வெயிலில் தாக்குவதை உணர்ந்து தோளில் கிடந்த துண்டை தலையில் போட்டு கொண்டார். அவருக்கு நாள் கிழமை ராகு காலம் மரண யோகம் என்பதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நல்ல மரண யோகத்தில் பஸ் பிடித்து காஞ்சிபுரம் போய் சுகமாக வந்திருக்கிறார். நாள் கிழமைகளை பார்த்து சமாதானத்துடன் கிளம்பிய அவரது நண்பர் ஒருவரின் ஸ்கூட்டர் லாரி மீது மோதி மண்டையை உடைத்து கொண்டு அரசு ஆஸ்பத்திரியில் 1 மாதத்திற்கு மேல் கிடந்து செத்து பிழைத்திருக்கிறார். வருகிறது வரப்போகிறது, அதற்கு பயந்து வாழ சாத்தியப்படுமா என்பது அவரது நம்பிக்கை. மனைவியை இழந்த பின் அசட்டையாக மகனும் மருமகளும் நடந்து கொள்ள தொடங்கிய பின்னர் அந்த நம்பிக்கை தீவிரமாக தொடங்கி விட்டிருந்தது. முன்பு போல் அவர் வருங்காலத்தை பற்றி குழம்புவதில்லை. ஆனால் மஞ்சுளா சொன்ன அந்த அம்மாள் பாஸ்கரினின் தாயாருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை என்றால் கட்டாயம் நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடும் என்ற காரணத்திற்காக அந்த திங்கட்கிழமை காலை நல்ல சுபமுகூர்த்த நாள் என்பதை கலண்டரில் இருந்து கண்டு கொண்டு 11 மணி அளவில் கிளம்பினார். வழி பயணத்தை மரண யோகத்தில் கழித்துவிட்டு 12 மணிக்கு மேல் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்க வேண்டும் என்பது அவரது திட்டம். காலையில் வேலைக்கு போகும் முன்பே பாமா சொல்லிவிட்டு போயிருந்தாள். என் சிநேகிதி அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாள். ஒரு சமயம் இன்னைக்கு போன் செய்வாள். எங்கே தங்கி இருக்கிறாள், தொலைபேசி எண் என்னன்னு கேட்டு எழுதி வைங்க. அவளை நம் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு அழைக்கணும் என்று பட்களை கடித்து கொண்டார் சிவசாமி. எப்போ டெலிபோனில் கூப்பிடுவாள்னு தெரியுமா? வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கா. சமயம் கிடைக்கும் போது கூப்பிடுவா. சிவசாமிக்கு ஆத்திரம் பொங்கு கொண்டு வந்தது. யாரோ ஒரு சிநேகிதி அமெரிக்காவில் வசிப்பவள் வந்திருக்கிறாள். தொலைபேசியில் அவள் அழைப்பாள் என்று அவர் நாள் முழுவதும் வீட்டோடு கட்டுண்டு கிடக்க வேண்டுமா? ஊர் கெட்டு கிடக்கு, நீங்க பாட்டுல வீட்டை பூட்டிட்டு இங்குமங்கும் போக வேண்டாம். மகன் எச்சரிக்கை செய்தான். ஏண்டா, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அப்படி வீட்டிலே என்ன நவநீதிகள் வச்சிருக்க? உன் மனைவி தன் நகைகளை எல்லாம் வங்கியில் வச்சிருக்கிறா. வெள்ளி சாமான்கள் கொண்டு வந்து பிறந்த வீட்டிலே பத்திரப்படுத்தியிருக்கா. சமையலுக்கு சில ஸ்டீல் பாத்திரங்கள், சாப்பிட பீங்கான் தட்டு, இதுகளை தவிர இந்த வீட்டுல திருடன் தூக்கிட்டு போக என்ன இருக்கு?
டிவி இன்ஷூர் பண்ணிருக்க, இப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆத்திரப்பட்டார். வேண்டாம், புறப்படும் போது அவர்களோடு சண்டை என்ன? அவர்கள் சொல்வதை சொல்லட்டும், நாம் செய்வதை செய்வோம் என்று நினைத்து அடக்கி கொண்டார். பாமாவுக்கு மாமனார் மீது எப்பொழுதும் கொஞ்சம் சந்தேகமே. வீட்டில் இருக்கிறாரா என்று வேவு பார்க்க அலுவலகம் போனதும் தொலைபேசியில் கூப்பிட்டாள். கேஸ் அடுப்பு நல்லா மூடினேனா, கேட்ரிஜை பூட்டினான்னு சந்தேகமா இருந்தது. போய் போய் பாமா, உன்னை எனக்கு தெரியாதா? கூச்சலிட வேண்டும் போல் கோபத்தில் கொதித்து போனார். இருமா, பார்த்துட்டு வந்து சொல்றேன் என்று உள்ளே சென்று அவைகளை சோதித்து விட்டு, எல்லாம் சரியா இருக்கு, கவலைப்படாதே என்றார். போனை வைத்தவுடன் அவர் வெளியே போக ஆயத்தமானார். மஞ்சுளா கொடுத்திருந்த முகவரி கொண்ட காகித துண்டை எடுத்து பத்திரமாக தனது ஜிப்பாவில் வைத்து கொண்டார். முதலாக பார்க்க போகும் அந்த அம்மாள் முன் அழுக்கு சட்டையும் வேட்டியுமா போய் நிற்க முடியாதே. சலவையில் இருந்து எடுத்த தமது ஜிப்பா வேட்டி அணிந்து கொண்டு, காலை கடித்து தொலைத்த புதுச்செருப்பை அணிந்து கொண்டு தோளில் துண்டுடன் புறப்பட்டு விட்டிருந்தார். நுங்கம்பாக்கம் சேதுராம் தெருவுக்கு சிறிது தூரத்தில் தான் மங்களா நகர் இருந்தது. பல ஓட்டு கட்டிடங்களை இழுத்து தள்ளி குறுக்கும் நெடுக்குமாக தெருக்களை போட்டு உருவாக்கி விட்டிருந்த குடியிருப்பு பகுதி அது. குண்டும் குழியுமாக தெருக்களும் அழுக்கு பிடித்த குப்பை தொட்டிகளுமாக காணப்பட்ட அந்த நகரின் தெருக்களுக்குள் மூச்சிறைக்க மேலும் கீழும் நடந்து முடிவில் பார்வதி விலாசத்தின் முன்னே வந்து நின்றார். 12 மணி நேரம் தாண்டிவிட்டதை அறிந்து முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு பழுதாகிவிட்டிருந்த அந்த பழைய மரக்கேட்டை மெல்ல திறந்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்தார். நாயின் அபாயம் இல்லாத வீடு. மா எலுமிச்சை மர சூழலில் ஜன்னல் ஓரமாக அடர்த்தியாக வளர்ந்து மொட்டை மாடிக்கு பரவியிருந்த நித்திய மல்லிகை கொடியோடு தென்பட்ட சிறிய வீடு பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது என்று அதன் பாணி அறிவுறுத்தியது. மறு சாயத்தை காணாத சுவர்களில் இங்கும் அங்கும் காரில் பெயர்ந்து கல் தெரிந்தது. சிவப்பு சிமெண்டில் இருந்த வராந்தாவிலே கிடந்த நைந்து போன மிதியடியில் கால் செருப்புகளை துடைத்துக் கொண்டு அழைப்பு மணியை அழுத்தினார். யார் அது? உரத்த குரலில் அதட்டி கொண்டு வந்து கதவை திறந்த பருமனான பெண்மணி. நடுவயதை தாண்டி விட்டவள். முன்னெற்றி கூந்தல் முழுவதும் பட்டையாக நரைத்து போய் விட்டிருந்த கோலத்தில் தெரிந்தவர்தான் பார்வதி அம்மாளா? இது டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் வீடுதானே? நீங்க? நான் அவரோட தாயார். நீங்க? சந்தேகம் ததும்பிய கண்களோடு முறைத்தாள். ஒரு வரன் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அரை மனதுடன் உள்ளே அனுமதித்தாள் பார்வதி. பிரம்பால் ஆனதொரு சோஃபா செட் போடப்பட்டிருந்த சிறு முன்னறைக்குள் நுழைந்தார். மீண்டு சிறிய சூழல விட்டு எதிரே கிடந்ததொரு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். ஜிப்பா பாயிலிருந்து மஞ்சள் தடவிய காகிதத்தை எடுத்து மேஜை மேல் வைத்தார். சுவரிலே தொங்கிய ஒரு புகைப்படத்தில் பட்டம் பெற்ற கோலத்திலே தொப்பியும் கருப்பு கோட்டுமாக தெரிந்த பாஸ்கரனை கூர்ந்து பார்த்தார். பரவாயில்லை, பையன் பார்க்க கச்சிதமாக தான் இருக்கிறான் என்ற கணிப்புடன் பெற்றவளை நிமிர்ந்து பார்த்தார். வாட்ட சாட்டமாக கண்களில் கடுமையுடன் தெரிந்த பார்வதி அம்மாளை சுலபமாக சமாளிக்க முடியாது என்ற கவலை உடனடியாக ஏற்பட்டுவிட்டது. பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? பிள்ளையின் தாய் என்ற அகங்காரத்துடன் அதட்டினாள். அவளது குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பன். தொடர்ந்து அவள் கேட்ட கேள்விக்கு தயங்காது பதிலளித்து கொண்டு வந்தார். பொண்ணு ரொம்ப படிக்கல, வசதியான இடமும் இல்ல, இழுத்தாள் பார்வதி. இதை எதிர்பார்த்து கொண்டு வந்ததினால் சிவசாமி பேசவில்லை. மஞ்சுளாவின் காதல் பாதையில் இந்த அம்மா பெரிய முட்டுக்கட்டையாக இருக்க போகிறாள். என் கணவர் இருந்து போன போது பாஸ்கரன் 10 வயது பையன். இந்த வீட்டையும் கொஞ்சம் பணத்தையும் வச்சுக்கிட்டு அவர் போய்விட்டார். நான் தான் என் மகனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன். புத்திசாலி பிள்ளை. உபகார சம்பளத்திலே அவன் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தான். இப்போ 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இன்னும் சொந்தமாக பரிசோதனை சாலை வச்சுக்கொண்டு தொழிலை துவங்க ஆசை. அதுக்கு கை கொடுக்கறாப்புல ஒரு பெரிய இடமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டை பழுது பார்க்க பணம் தேவைப்படுறது. மதுரையிலே வாழ்க்கப்பட்டிருக்கிற இம்மகளுக்கு கல்யாணத்தின் போது பேசியபடி செய்ய முடியாத சீர்வரிசைகளை செய்து முடிச்சு வாக்கை காப்பாத்திக்கவும் எனக்கு பாஸ்கரனின் வரதட்சணை தேவைப்படுறது. சீர் கணிசமா செய்யணும். 30 பவுன் நகையோட வைரத்தோடு மூக்குத்தி இதுகள் போடணும். கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வைக்கணும். பையனுக்கு சிநேகிதர்கள் ரொம்ப உண்டு. நல்ல ஹோட்டல் ஒண்ணுல ரிசப்ஷன் நடத்தி கொடுக்கணும். பிறகு ஆடிச்சீர், தீபாவளி சீர், கார்த்திகை, பொங்கல் இதுகள் இருக்கவே இருக்கு. பெண்ணை பெற்றவர்கள் எப்படி அவதிப்படுவார்கள் என்பது பற்றி சங்கதி அவருக்கு தெரியாதா? பாமாவின் பெற்றோர்கள் விஷயத்தில் அவரும் அவர் மனைவியும் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். வரதட்சணை வேண்டாம் என்று வாங்க மறுத்தனர். சீர் என்று வாயை திறக்கவில்லை. ரிசப்ஷன் செலவில் பாதியை தாம் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்கு கிடைத்த மருமகளோ? பார்வதி அம்மாள் வாயை மூடிக்கொண்டு மஞ்சுளாவை மருமகளாக ஏற்றுக்கொண்டால் மிகவும் சுகப்படுவாள். அத்தை அத்தைன்னு கொஞ்சி குலைந்து கொண்டு மஞ்சுளா மாமியாருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவளது கடைசி காலத்துக்கு உறுதுணையாக இருப்பாள்.
காசு பணம் சீர் இவைகளுக்காக பிள்ளையை விற்றால் மருமகள் வந்த 3வது நாளே மகனை இழந்துவிட போகிறாள். ஜாதக பொருத்தம் இருந்தா பிறகுதான் மற்ற விஷயங்கள். அதுதான் முக்கியம். பார்வதியின் குரல் அவரை விழிப்புற செய்தது. ஜாதகம் பொருந்தி இருந்து மற்ற விஷயங்கள் ஒத்து வராவிட்டால் ஜாதக பொருத்தம் மட்டும் போதாது, மற்ற விஷயங்களுக்கும் வரன் வீட்டவர்கள் ஒத்து வரணும். பெண் அழகா இருக்கணும். பெரியவரே, உங்களுக்கு தெரியாதா? கல்யாணம்னு ஆரம்பிச்சா எத்தனை கஷ்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டிய பிறகுதானே நிச்சயம் சொல்ல முடியும். மோர் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். ஜாதகம் பொருந்தினா இந்த முகவரிக்கு ஒரு கார்டு போடுங்க. தைரியமா தன் வீட்டு முகவரியை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி கொடுத்து விட்டு கிளம்பினார். இந்த இடத்தில் ஒத்து வரும் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை. பார்வதி அம்மாள் கேட்டதையெல்லாம் கொடுத்து பாஸ்கரனை திருமணம் செய்து கொள்ளும் பெண் அந்த வீட்டில் அந்த அம்மாளிடம் சுகப்பட முடியாது. கொஞ்சம் ஆட்டி படிக்கும் மாமியாராக தான் இருப்பாள் என்று எண்ணியபடி அவர் மெல்ல பஸ்ஸை விட்டிறங்கி வெயிலில் வெகு வெகு என்று நடந்து வீட்டின் வாய்க்கதவை திறந்து கொண்டு உள்ளே போன போது போன் அலறியது. கதவை தாளிட்டு விட்டு போனை எடுத்தார். எங்கேப்பா போயிருந்தீங்க? பாமாவின் சிநேகிதி பல தடவை நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி அழுத்து போய் என் அலுவலகத்துக்கு போன் பண்ணினா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரதா சொல்லியிருக்கா. பாமா அவங்களோட பேசுவா. ஆத்திரமா பேசினான். வீட்டுலதான் இருந்தேன், போன் அடிக்கல. போன் தான் இந்த மழையில கலாட்டா பண்ணுதே. போய் ஒன்று சொல்லிவிட்டு வைத்தார். ஃப்ரிட்ஜில் இருந்த முதல் நாள் சோற்றை எடுத்து குக்கருக்குள் வைத்து சூடாக்கி கொண்டிருந்த போது மறுபடியும் போன் கிணுக்கிடுத்தது. பாமா கூப்பிட்டாள். நாளை சாயங்காலம் என் சிநேகிதி சாப்பிட கூப்பிட்டிருக்கேன். நாளைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு லீவு. அதனால் இன்னைக்கு சாயங்காலமே போய் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், சேமியா, 1 கிலோ சர்க்கரை இதுகளை வாங்கி கொண்டு வந்து வச்சிடுங்க. காய்கறி கடையில ஒரு காலிஃபிளவரும் பட்டாணி வாங்கி கொண்டு வந்துடுங்க. சமையலறை அலுமினிய டப்பாவில் 50 ரூபாய் இருக்கு, உத்தரவிட்டாள். கணவனுடன் காரில் மாலை வீட்டுக்கு திரும்புற பாமா தானே சென்று இவைகளை ஏன் வாங்கி கொள்ள கூடாது? விருந்தாளி வருகிறாங்க என்றாலே அவருக்கு அதிகப்படியான வேலைகள். முன்னரை தூசியை தட்டி நன்றாக பெருக்க சொல்லி வேலைக்காரியுடன் நின்று மல்லு கொடுத்து அலமாரியில் அடுக்கி வைத்திருக்கும் பீங்கான் தட்டு, கிண்ணம், ஸ்பூன்களை கழுவி வைத்து தோட்டத்தில் பூத்திருக்கும் மலர்களை காம்போடு கத்திரித்து எடுத்து வந்து பூச்சாடியில் தண்ணீர் விட்டு சொருகி வைத்து நடையில் கிடக்கும் செருப்புகளை கண்ணில் படாது அதுக்காக வைக்கப்பட்டிருக்கும் அலமாரிக்குள் அடைத்து வைத்து கை கழுவும் பீங்கான் அருகே சோப்பு பெட்டியும் சுத்தமான துவாலையும் வைத்து பூஜை அறையில் ஒரு கத்தை ஊதுவத்தியை புகக்க விட்டு ஜன்னல் திரைகளை தட்டி இழுத்து விட்டு போதும் போதும் பாமா செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் அவர் செய்து கொண்டு விருந்தாளிகள் வருவதற்கு முன் வேகமாக சாப்பிட்டு விட்டு வந்தவர்களுக்கு ஒரு கும்பிடு போட்டு புன்முறிவிழித்து விட்டு தமது அறைக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். நாங்களெல்லாம் சின்னவங்க, என்னென்னவோ பேசுவோம், சிரிப்போம். உங்களுக்கு அந்த கம்பெனி சரிப்பட்டு வராது. பிள்ளை கடுமையாக எச்சரித்து விடுவான். என் மாமனார் ரொம்ப ரிசர்வ் டைப். அவர் உண்டு, அவரது புத்தகங்கள் உண்டு என்று அறையிலேயே உட்கார்ந்து விடுவார். பாமா வந்தவர்களிடம் கதை விடுவது அவருக்கு நன்றாக கேட்கும். மறுநாள் அவர் பாஸ்கரனை சந்திக்க விரும்பினார். பாமா அவருக்கு எக்கச்சக்கமான வேலை கொடுத்திருக்கிறாளே. அன்று மாலை வழக்கம் போல அவர் மஞ்சுளாவுடன் காய்கறி கூடை வைத்துக் கொண்டு கோவில் குளத்து படிக்கரையில் உட்கார்ந்திருந்தார். போன சங்கதி என்னாச்சு கேட்க துடித்தாள் மஞ்சுளா. துணிவில்லாமல் கூடையின் கைப்பிடியை நெருடி கொண்டிருந்தாள். நீண்டதொரு பெருமூச்சுடன் அவர் அந்த பெண்ணை பார்த்தார். பார்க்க லட்சணமான, ஓரளவு படித்திருக்கும் இந்த பெண்ணை தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள பார்வதி கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கிரிதரனுக்கு ஒரு தம்பி இருந்திருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு மஞ்சுளாவை தன் மகனுக்கு முடித்து விட்டிருப்பார். சின்ன மகன் வீட்டில் சிவனே என்று விழுந்து கிடப்பார். இப்படி பாமாவிடம் முத்தடிப்பட்டு கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தமே இராது. விதி யாரை விட்டது? இன்னைக்கு அந்த பார்வதி அம்மாளை போய் பார்த்தேன். பிடி கொடுத்து பேசுற ஆளா இல்லை. பெரிய தொழிலதிபர் வீட்டு வரன்கள் ஜாதகம் ஏராளம் வந்து குவிஞ்சிருக்காம். பையனுக்கு கார் வாங்கி தந்து பெண்ணை கொடுக்கிறேன்னு ஒற்றை காலில் ஒருவர் நிற்கிறாராம். தனியா ஒரு பரிசோதனை சாலை கட்டி கொடுத்து கை தூக்கி விட வேறு ஒருவர் தயாராக இருக்கிறாராம். இந்த இடத்தில் எல்லாம் ஜாதகம் பொருந்தாததால் ஒதுக்கிட்டாங்களாம். எச்சலை விழுங்கி கொண்ட மஞ்சுளா அவள் நெஞ்சு படப்படவென்று துடித்தது. உங்களுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அவங்க கேக்குற வரதட்சணை உங்க அப்பாவால் சமாளிக்கவே முடியாது. பரிசு சீட்ல திடீர்னு பல லட்சங்கள் விழுந்தால் ஒழிய இந்த பாஸ்கரனை நீ அத்தனை சுலபமாக கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. முழங்கை மீது தலையை கவிழ்த்து கொண்டு மஞ்சுளா லேசாக விம்ம தொடங்கினாள். அசட்டு பெண்ணே, வானத்தி நிலாவை கையில் பிடிச்சு தான்னு அலற குழந்தை போல இருக்கு உன் செய்கை. இதுக்கு அழுது ஒன்னும் பயனில்லை. அந்த பாஸ்கரனை போய் பார்த்து கேட்கிறேன். அவன் அம்மா தலைப்பில் ஒளிஞ்சுகிற பையனாயிருந்தா நீ உடனடியாக அவனை மறந்துடுறதுதான் நல்லது. நான் சொல்றதை கேட்கிறோனா இருந்தா நீங்க 2 பேரும் சுகப்படுவீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்பவே அதை நான் சொல்ல முடியாது.
பாஸ்கரனை பார்த்து பேசிவிட்டு சொல்றேன் மஞ்சுளா, கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். நீ அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும் என்று உபதேசித்தார். விருந்துக்கு மறுநாள் காலை புயலடித்து ஓய்ந்துவிட்ட தோற்றத்தில் வீடு அலங்கோலமாக கிடந்தது. வந்த விருந்தாளிகள் கணவன் சங்கிலி தொடராக புகைப்பிடித்து எரிந்து போன சிகரெட் துண்டங்களை முன்னறையில் அத்தனை கண்ணாடி கிண்ணங்களிலும் குவித்து வைத்துவிட்டு போயிருந்தான். சமையலறை மேடையில் தேய்த்து கழுவ இருந்த பாத்திரங்களை பார்த்த வேலைக்காரி அவர் காதுபடவே முணுமுணுத்தாள். எல்லாவற்றையும் அவள் ஒழுங்கு செய்வதை மேற்பார்வையிட்டு ஒரு வழியாக அவர் கிளம்புவதற்குள் பகல் உச்ச பொழுதை அடைந்து விட்டது. இரவு விருந்தின் போது தயாரித்த மீதமிருந்த பிரியாணியை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுதான் புறப்பட்டிருந்தார். சங்கரா பரிசோதனை சாலை ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் ஒரு தெருவின் முனையில் தான் இருந்தது. அங்கே முன்பு இருந்ததொரு பழைய வீடுதான் இப்போது புது கட்டிடமாக மாறிவிட்டிருந்தது. பரிசோதனை சாலைக்கு தேவையான வகையில் அது மிகவும் அழகாக கட்டப்பட்டிருந்தது. நகரத்தின் பல பாகத்தில் இருந்து இப்படி பாலிகிளினிக் பரிசோதனை சாலைகள், ஸ்கேனிங் சென்டர்கள் என்று மக்கள் பெருக்கத்தை போலவே டாக்டர்களும் சிகிச்சைக்கு வேண்டிய மருத்துவமனைகளாகி பெருகி வருவதை பார்த்தால் இன்னும் சில ஆண்டுகளில் கட்ட இடமின்றி இவைகள் நடமாடும் நிலையங்களாக மாறிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வாசலில் வரும் இஸ்திரிக்காரனிடம் துணி பெட்டி போட்டுக் கொள்வது போல, வாசலில் வரும் காய்கறிக்காரர்களிடம் தேவைப்பட்டதை வாங்கிக் கொள்வதை போல வாசலிலே வைத்திய வசதிகளும் பெற்றுவிடலாம் அல்லவா? சன்மைக்கா மேஜையின் பின்னால் முல்லை சிரிப்புடன் நின்ற ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டார். டாக்டர் பாஸ்கரன் அவர்களை பார்க்கணும். சந்திக்க ஏற்பாடு முன்னதாக செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேள்விகள் கேட்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். பாமா தொலைபேசி எப்பொழுதும் பூட்டி வைத்திருப்பாள். அக்கம் பக்கத்தாரின் தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதற்காக பூட்டி வைத்திருப்பதாக சாக்கு. அக்கம் பக்கத்தார்கள் திரும்பி பார்க்காத தனிப்பட்ட பிறவிகளாச்சே. வயசான மாமனார் பொழுது போகவில்லை என்று யாருடனாவது பேசிக்கொண்டு இருப்பார் என்ற சந்தேகம். தொலைபேசி செலவை தடுக்க அவள் மேற்கொள்ளும் உபாயம். மருந்து கடை தொலைபேசியை உபயோகித்து பாஸ்கரனை அவர் முன்னதாக தொடர்பு கொண்டிருந்தார். என்னை பார்த்து பேசணுமா? நீங்க யார்? வியப்புடன் அவன் கேட்டான். நேரில் சொல்கிறேன். உங்க தாயாரை முந்த நாள் பார்த்தேன். இப்போ வந்தால் சௌகரியமாக இருக்குமா? பூடாகமாக கேட்டார். 1 மணியிலிருந்து 2 மணி வரை பகல் உணவு நேரம். அப்போது ஓய்வாக இருப்பேன், வாருங்கள் என்றான் அவன். கம்பீரமான கனிவாக ஒலித்த அவன் குரல் அவருக்கு பிடித்து போனது. ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காமில் கேட்டு தெரிந்து கொண்ட பின் அவருக்கு வழிகாட்டினாள். வராந்தாவை கடந்து உள்ளே ஒட்டிய தாழ்வாரத்தின் கடைசியாக தெரிந்ததொரு அறைக்கு முன்னால் சென்று மெல்ல கதவை தட்டினார். உள்ளே வரலாம். கம்பீரமான குரல் கேட்டது. கதவை தள்ளி திறந்து கொண்டு நுழைந்தவர் சுழல் நாற்காலியில் மேஜை மேல் பிரித்து போட்டிருந்த மருத்துவ புத்தகம் ஒன்றில் ஊன்றி போயிருந்தவனை பார்த்தார். திடுக்கிட்டு நிமிர்ந்த அவனது களை பொருந்திய முகம் அவருக்கு ரொம்பவே பிடித்து போனது. பரவாயில்லை மஞ்சுளா, கண்ணுக்கு இனியவனாக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள். கருத்துக்கு இனியவனா என்பது அடுத்த கேள்வி. பாஸ்கரிடம் மரியாதை இருந்தது. எழுந்து கைகூப்பி வணங்கினான். உட்காருங்க என்று ஒரு ஆசனத்தை சுட்டி காட்டினான். முந்தா நேத்து உங்க தாயாரை பார்த்து மஞ்சுளாவின் ஜாதகத்தை கொடுத்து விட்டு வந்திருந்தேன். பொருத்த பார்த்துட்டு கடிதம் போடுறதா உங்க அம்மா சொன்னாங்க. அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு மஞ்சுளாவின் அப்பாவால் எதுவும் செய்ய முடியாது நீங்க என்றான் தயக்கத்துடன் பாஸ்கரன். நான் அவங்க குடும்பத்து நெருங்கிய நண்பன். என்னை பற்றி மஞ்சுளா சொல்லி இருப்பாளே. மிஸ்டர் சிவசாமி சாரா சொல்லி இருக்கிறாள். நீங்களே வரப்போறீங்கன்னு எதிர்பார்க்கல. மஞ்சுளாவின் அப்பா நோயாளியா இருப்பதால நண்பன் என்கிற முறையில நான் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறேன். உங்க தாயார் முடிவு ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சா. முகம் சிவந்து போனான் பாஸ்கரன். நான் மஞ்சுளாவை ரொம்பவும் விரும்புறேன். கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிதான். உங்கள் விருப்பத்தை செயலாக்க வேணுமே, அதை பற்றி உங்க திட்டம்? உதட்டை கடித்து கொண்டான் பாஸ்கரன். அவனது குழப்பத்தை புரிந்து கொண்டார் சிவசாமி. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்றால் நடைமுறையில் செயலாகாது. உன்னுடைய தாய் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர சிரமப்பட்டாங்க, ஒத்துக்கிறேன். அதே சமயம் உங்கள் உணர்வுகள், வருங்கால வாழ்க்கை, இவைகளை அவங்க இஷ்டத்துக்கு வளைக்க விரும்ப கூடாது. விட்டு முதலாக்க முயல்வது தவறு. யோசிச்சு பாத்தீங்களா? சில நாட்களா எனக்கு இதே சிந்தனைதான். முடிவுதான் தெரியலை. ஒண்ணு, நீங்க உங்க அம்மா சொற்படி நடக்கும் பிள்ளையாக இருந்தால் இந்த காதலை உதறிவிட வேண்டும். மஞ்சுளாவை மறக்க முடியாதுன்னு உங்க அம்மா பேச்சை எதிர்க்கணும். நல்லா யோசிச்சுக்கிட்டு இந்த தொலைபேசி எண்ணுக்கு 2 நாளைக்கு பிறகு என்னை கூப்பிடுங்க. பிறகு நான் தக்க யோசனை சொல்லித்தாரேன் கூறிவிட்டு மேஜை மேலிருந்த காகிதத்தின் மீது தொலைபேசி எண்ணை அவசரமாக குறித்துவிட்டு கிளம்பினார்.
அவருக்கு அந்த சவால் ஒரு பெரும் வேடிக்கையாக விளையாட்டாக இருந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தற்காலத்து இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை அறிய இது ஒரு பெரும் வாய்ப்பு. பாஸ்கரன் என்ன செய்ய போகிறான்? அம்மாவின் பிள்ளையாக இருக்க போகிறானா அல்லது மஞ்சுளாவின் காதலனாக துடிவுடன் அவர் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ள போகிறானா? அந்த 2 நாட்களும் அவருக்கு 2 வருஷங்கள் போல நீண்டு கனத்தன. ஸ்கூட்டர் சத்தம் கேட்டதும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் சிவசாமி. 2 தினங்கள் நன்றாக யோசித்துவிட்டு சொல்லுங்கள் என்று அவகாசம் கொடுத்துவிட்டு வந்திருந்தார். ஆனால் பாஸ்கரன் உச்சி பொழுது வெயிலில் அவரை தேடிக்கொண்டு அடுத்த நாளே வந்து விட்டிருக்கிறானே. அப்படி என்றால் கேட்டை திறந்து கொண்டு மெல்ல சுற்றுமும் முற்றுமும் பார்த்தபடி தயக்கமாக வந்த பாஸ்கரன் முகத்தை கைக்குட்டையால் துடைத்தபடி வராந்தாவை சமிக்கும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றார். அவரது வெற்றியை அணு அணுவாக அனுபவிக்க வேண்டுமென்ற ஆசையில் அவர் நின்ற இடத்தை விட்டு நகரவில்லை. அழைப்பு மணியை இருதரம் அவன் அமுக்கிய பின்னரே தமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல வந்து கதவை திறந்தார். ஓ, நீங்களா? வாங்க, நல்ல வெயிலில் புறப்பட்டு வந்திருக்கீங்க என்றபடி அவனை முன்னரை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு மின்விசிறியை சுழலவிட்டார். தாகத்துக்கு என்று உபச்சாரமாக கேட்டார். 2 டம்ளரில் குளிர்நீரை நிறைத்து கொண்டு வந்து மேஜை மேல் வைத்துவிட்டு எதிரே கிடந்த சோபாவில் சாய்ந்து கொண்டார். மேடை மீது பலமாக குரல் எழுப்பி பல பிரமுகர்கள் பல ஆண்டு காலமாக வெற்றியை காண முடியாத ஒரு காரியத்தை தாம் தனியே சாதித்து விட்டதை எண்ணி அவருக்கு உள்ளூர பெருமை. நேற்று இரவு அம்மாவை கேட்டேன். நீங்க வந்துட்டு போனதை சொன்னாங்க. ஜாதக பொருத்தத்தை இன்னும் பார்க்கலையாம். அப்படியா? மேற்கொண்டு நீங்க என்ன செய்வதாக உத்தேசம்? மன பொருத்தம் ஏற்பட்டிருக்கும் போது ஜாதகம் பத்தி கவலைப்படுவானேன் என்று அம்மாவிடம் கேட்டேன். வரதட்சணை பெயராத இடம், நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கும் எனக்கும் பலத்த விவாதம் ஏற்பட்டது. மஞ்சுளாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு விருப்பமே இல்லை. உங்க அபிப்பிராயம் தானே இதில் முக்கியம். வாழ போறவன் நான். என் மன விருப்பப்படி மஞ்சுளாவை நான் மனைவியாக ஏத்துக்கிறேன்னு முடிவு செஞ்சுட்டேன். அம்மா கிட்ட உங்க திட்டத்தை சொன்னீங்களா? இப்போ சொன்னா வீணா கலவரம் ஏற்படும். அதனால நான் எல்லாத்தையும் முடித்து கொண்டு சொல்வதாக இருக்கிறேன் என்றதும் வியப்புடன் விழித்தார் சிவசாமி. நான் மஞ்சுளாவை முதலில் பதிவு திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து கையெழுத்திட்டு எங்களை ஆசீர்வதிக்கணும். தாங்க முடியாத சந்தோஷத்தில் தவித்து போனார் சிவசாமி. மகனும் மருமகளும் அவரை என்னவோ வரட்டு கிழவர் என்றல்லவா கணிப்பு செய்கிறார்கள். இந்த வரட்டு கிளம் எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடித்திருக்கிறது என்பதை விரைவில் தெரிந்து கொள்வார்கள். அப்போது மிகவும் அதிசயப்படுவார்கள். அதற்கென்ன, சாட்சி கையெழுத்து போட்டு மனப்பூர்வமாக ஆசைகள் செய்ய நான் எப்பவும் தயாராக இருப்பேன். பதவி திருமணத்திற்கு பிறகு நாங்க 2 பேரும் உங்களை போல நண்பர்கள் உதவியோடு மஞ்சுளாவின் பெற்றோர்களோடு திருநீர் மலையிலோ வடபழனியிலோ எளிய முறையில் ஒரு சம்பிரதாயமான கல்யாணம் செய்து கொள்ள உத்தேசம். அப்படியே செய்து விடலாம். ஆனால் பாவம் மஞ்சுளாவின் அப்பாவுக்கு இப்போதிருக்கும் நிலையில் எந்த விதமான செலவுகளையும் தாங்கிக்க சாத்தியப்படுமா என்பதுதான் சந்தேகம். அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த கல்யாணம் பற்றிய சகல செலவுகளும் என்னுடையது. சரிதானே? தாங்க முடியாத மகிழ்ச்சியில் சிவசாமி எழுந்து பாஸ்கரனின் கரங்களை பற்றி குலுக்கினார். உண்மையில் நீங்கள் மஞ்சுளாவை ரொம்பவே நேசிக்கிறீங்க. உங்களது துணிவான முடிவை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். நீங்க மஞ்சுளா பொருட்டு பெரிய தியாகம் செய்ய துணிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது, காதலுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே துறந்த மாமன்னரின் கதையை கேள்விப்பட்டிருக்கிறோமே. அம்மா ரொம்ப மனஸ்தாபப்படுவாங்க. அதை காலப்போக்கில் சமாளித்து விடலாம் என்கிற நம்பிக்கை. இன்று மாலை மஞ்சுளாவை சந்திக்கும் போது நான் என் முடிவை சொல்லிடுறேன். பிறகு ஒரு நல்ல நாளில் அவளது குடும்பத்தினரை சந்தித்து மற்றவைகளை பேசி முடித்து விடுகிறேன். கல்யாணத்திற்கு எப்படியும் 1 மாதத்திற்கு மேல் பிடிக்கும். அதுவரை அடிக்கடி மஞ்சுளாவை கடற்கரை, கடைத்தெரு முதலிய இடங்களில் சந்திக்காமல் உங்கள் திட்டம் 4 பேருக்கு தெரியாமல் ரகசியமாக வைத்திருப்பது நல்லதல்லவா? அதுவரை நீங்க தான் எங்க 2 பேருக்கும் இடையே தூது போக வேண்டியிருக்கும். இந்த நல்ல காரியத்தை விட இந்த கிழவனுக்கு வேறென்ன வேலை? வாய்விட்டு உரக்க சிரித்தார். பாஸ்கரனும் மகிழ்ச்சியுடன் சிரிப்பில் ஒன்றி போனான். அன்று வேலையில் இருந்து திரும்பிய பாமா குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு முன்னரை பக்கம் வந்தவள் தரையில் விரித்திருந்த கம்பளத்தை உற்று பார்த்தாள். அதென்ன காலடி? யாரோ ஈரமண் மேல் நடந்துவிட்டு பாதணியை கலட்டாது முன்னரையில் வந்து உட்கார்ந்து விட்டிருக்கிறார்களே. இரவு சாப்பாட்டின் போது கேட்டுவிட்டாள்.
நம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? முன்னறையில் ஒரு ஈரமண் வேலைக்காரி காலையிலே நன்றாக தட்டி போட்டுவிட்டு போன கம்பளத்தில் காலடிப்பட்டு அசிங்கமா இருக்கே. கையில் எடுத்த குழம்பு சோற்றை வாயில் திணித்து கொண்டு விழுங்கினார். வினாடியில் மனதுக்குள்ளே ஒரு கற்பனையை புனைந்து கொண்டார். அப்படியா, என்னை பார்த்து சொல்லிவிட்டு போகத்தான் வந்தான் என் சிநேகிதன் ரமணியின் மகன் கௌதம். அவனுக்கு அரபு நாட்டிலே வேலை கிடைச்சிருக்காம், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வந்தான். காலில் ஷூவோடு முன்னறைக்குள் வந்து அப்படியேவா விழுந்து கும்பிட்டான்? இந்த காலத்து பசங்களுக்கு அந்த பழக்க வழக்கமெல்லாம் தெரியாது. நானும் கவனிக்கல. சிநேகிதன் மகன் நம்மை ஒரு பொருட்டாக வந்து பார்த்துட்டு போறானேன்னு உச்சி குளிர்ந்து போயிட்டீங்களா அப்பா? எரிச்சலோடு மகன் கேட்டதை அவர் காதில் வாங்கி கொள்ளவில்லை. இனிமே யாராவது உங்களை தேடிட்டு வந்தா வாசல் வராண்டாவிலே வச்சு பேசுங்க, மகன் கடுமையான குரலில் உத்தரவிட்டான். காலம் கெட்டு கிடக்கு, கண்டவங்களை உள்ளே விட்டா என்ன நடக்கும்? திடீரென்று ஒரு கத்தியை நீட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா குத்தி கொன்னுட்டு போ. தினமும் என் மகனும் மருமகளும் வார்த்தையால் குத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சாக அடிக்கிறாங்க. நீ நல்லா ஒரே குத்தில் என்னை மாற்றிட்டு போடான்னு சொல்லுவேன். தமக்குள்ளே குமுறினார் சிவசாமி. மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார். திடீரென்று நசவ நசவென்று ஒரு மழை. வானம் நினைத்த போது தூறிவிட்டு தெருவை சேராக்கி துணிகளை காய விடாது சதி செய்து கொண்டிருந்தது. இது மாதிரியான சீதோஷ்ண நிலை சிவசாமிக்கு ஒத்துக்கொள்வதில்லை. மீனாட்சி உயிருடன் இருந்த காலத்தில் வானத்திலே கொஞ்சம் கருமேகம் தென்பட்டு காற்று குளிராக வீச தொடங்கிவிட்டால் போதும், சீரக ரசம் வச்சு அப்பளத்தை சுட்டு போடு, முட்டியெல்லாம் நோவுது என்று உத்தரவிடுவார். ஃப்ளூ காய்ச்சலுக்கு டாக்டர்களின் மருந்தை விட சீரக ரசம் தான் சிறந்தது என்ற நம்பிக்கை. பாமாவுக்கு நின்று நிதானமாக விதவிதமாக சமைக்க பொழுது இருந்ததில்லை, சிரத்தையும் கிடையாது. நாக்கு ருசிக்கு தேவைப்பட்ட உணவுகளை அவளும் கணவனும் ஹோட்டலில் தேடிக்கொண்டனர். மிளகாய் வத்தல் குழம்பையும் சுண்டக்காய் துவையலையும் அவள் அடையாறில் இருந்த தன் அம்மா வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு திருப்தி அடைந்தாள். 2 நாட்களாக அவருக்கு லேசான காய்ச்சல், முட்டிகளில் நோவு. காலையில் அடுப்படையில் மும்முரமாக இருந்த மருமகளிடம் வந்து நின்றார். பாமா, நாக்கு ஒரே கசப்பா இருக்கு, கொஞ்சம் ஜீரக ரசம் வச்சு தரியாமா? அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டது என்ற ஆத்திரம், சமையலுக்கு ஆள் போடாது கருமித்தனம் செய்கிறான் என்று உள்ளூர எரிச்சல். தினமும் காலையில் எழுந்ததும் பேனாவை பிடிக்கும் முன் கரண்டியை பிடிக்க வேண்டிய பொறுப்பை சுமக்கிறோமே என்ற கோபம். இப்போ யார் அம்மியை பிடிச்சிட்டு நிக்க முடியும்? பருப்பும் சீரகமும் மிளகும் வச்சு அரைக்கணுமே, சீறினாள். இந்த தடவை மட்டுமல்ல, அவர் வாய்க்கு ருசியாக சாப்பிட எது கேட்டாலும் அவள் செய்து தர மறுத்தாள். புடலங்காய் துவட்டல்னு எனக்கு பிடிக்கும், உங்க மகனுக்கு கூட்டு பிடிக்காது, உங்களுக்கு பொரிச்ச கூட்டு தான் பிடிக்கும். ஆளுக்கு ஒரு தினுசா சமைச்சு போட நான் சமையல்காரி இல்லையே. இந்த காலத்து சமையல்காரி கூட தனக்கு முடிஞ்சதுதான் சமைச்சு போடுவா. இது வேணும் அது வேணும்னு கேட்டா கரண்டிய கீழே வச்சுட்டு போயிடுவாள். கூச்சல் போட்டிருக்கிறாள் 300 தடவை. கேட்டதெல்லாம் செய்து போட்டாள் மீனாட்சி. அப்போது அவள் அருமையை அவர் உணரவில்லை. மருமகளிடம் வார்த்தைகளை வாங்கி கட்டி கொள்ளும் போதுதான் மீனாட்சியின் நினைவு நெஞ்சை நெருக்கமாக கவ்வியது. மஞ்சுளா விஷயத்தில் வெற்றியடைந்து விட்டதில் ஏற்பட்ட ஆனந்தம் கிழவருக்கு துணிச்சலை உண்டாக்கி விட்டிருந்தது. புழுவை போல பிள்ளை மருமகள் இருவரின் காலடியில் மிதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. புழு கூட தன்னை மிதிப்பவனை பார்த்து தலையை தூக்கி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்படி இருக்கையில் அவர் இனி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், பேசாத எதிர்ப்புகளை செயலில் காட்ட வேண்டும். தமக்குள்ளே கருவியபடி அவர் வேலைக்காரியை கூப்பிட்டார். வெற்றிலை வாங்க காசுலன்னு முணுமுணுத்தியே, இந்தா வச்சுக்கோ, என் பெயரை சொல்லி கும்பகோணம் வெற்றிலை பார்த்து வாங்கி போட்டுக்கோ. பர்சிலிருந்து ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினார். முகமெல்லாம் சிரிப்பாக மலர்ந்து போக வேலைக்காரி சுப்பம்மாள் தலையை சொரிந்து கொண்டு நின்றாள். உனக்கு தான் ஐயா இந்த வீட்டுல ஈவு இறக்கம் இருக்கு. அம்மா கிட்ட எத்தனை கேட்டாலும் ஒரு காது குத்து ஊசியை கூட தரமாட்டாங்க, ரொம்ப கண்டிப்பு. அதை விட்டு தள்ளு. உனக்கு சீரக ரசம் வைக்க தெரியுமா? தெரியாட்டா இரு, பக்கத்து தெருவிலே இருக்கிற என் நண்பன் வீட்டுக்கு ஒரு சீட் எழுதி தரேன், கொண்டு போய் கொடு. அவங்க செய்து கொடுக்கறதை கொஞ்சம் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு போ. மஞ்சுளாவுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். சிறிது நேரத்தில் வேலைக்காரி திரும்பி வந்து விட்டாள். அந்த அம்மாவே சித்த பொறுத்து தான் செய்ததை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இருக்கு, அதனால நான் வீட்டுக்கு போறேன் ஐயா, குலைந்தாள் வேலைக்காரி. பொழுது உச்சி அடைமுன் வாய்க்கதவு தட்டப்பட்டது. வெளியே ஒரு ஸ்டீல்
டிஃபன் செட்டை பிடித்தபடி மஞ்சுளா நின்று கொண்டிருந்தாள். கிழவருக்கு ஒரே சந்தோஷம். வாமா, வெறும் சீரக ரசத்தோட வந்திருக்கியா? வெகு சீக்கிரம் கல்யாணமாக போற பொண்ணு, இந்த சந்தோஷத்தை பங்கிட்டு கொள்ள ஒரு இனிப்பு தேவை இல்லையா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும், கொஞ்சம் பாயசத்தோட வந்திருக்கேன் என்று கூறியபடி உள்ளே வந்தாள். சாப்பாட்டு அறை மேஜை மீது டிஃபன் செட்டை வைத்துவிட்டு கையோடு கொண்டு வந்த வாழை இலையை விரித்து போட்டாள். சாப்பாடு ஆறி போகும் முன் சாப்பிடுங்க, பிறகு பேசலாம், சிரித்தாள். சமையலறை அலமாரியில் இருந்து 2 ஸ்டீல் டம்ளரை எடுத்து கொண்டு வந்தார். இலைக்கு முன் அவர் உட்கார அவள் தன் கையால் மிகவும் அன்புடன் பரிமாறினாள். சூடான சாதத்தின் மீது சுட சுட இருந்த ரசத்தை ஊற்றி ஒரு பக்கம் வைத்திருந்த சிறு கிண்ணத்தில் இருந்த நெய்யை வார்த்தார். தொட்டுக்கொள்ள நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கு என்ற போது கிழவர் சப்பு கொட்டினார். என்ன வாசனை, மூக்கை துளைக்குது என்றபடி சாதத்தை கலந்து கொண்டு திருப்தியாக உண்டு முடித்தார். மீதமிருந்த ரசத்தை டம்ளரில் ஊற்றிக்கொண்டு ரசித்து சாப்பிட்டார். பாயசத்தையும் சிறிது ருசி பார்த்துவிட்டு பிறகு சாப்பிடலாம் என்று அடுப்பு மேடை அருகே ஒரு பக்கம் பத்திரமாக வைத்தார். பிறகு சாப்பாட்டறையில் வந்து உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் வேடிக்கையாக பேச தொடங்கினார். புடவை கடை, நகைக்கடை, இதுகளுக்கெல்லாம் பழையெடுத்திருப்பியே. மஞ்சுளா கன்னம் சிவக்க பேசினாள். மாதம் முதல் வாக்கிலே அவருக்கு சம்பளம் வரும். அப்போ புடவை வாங்க புறப்படலாம்னு சொன்னார். ஒரே ஒரு பட்டுச்சலை தான் வாங்குறதுன்னு முடிவு. பரவாயில்லை, ஆரம்பத்திலே செட்டும் கட்டுமாக வாழ்க்கையை துவங்க தெரிஞ்சிட்டு இருக்க. அவளை வேடிக்கை செய்து அகமகிழ்ந்தார். மஞ்சுளா புறப்பட்டு சென்றதும் கதவை தாளிட்டு கொண்டு வந்த சிவசாமி திருப்தியாக உண்ட மயக்கத்தில் உடம்பு வலி எல்லாம் மறந்து போன பிரமையில் நன்றாக உறங்கிவிட்டார். அவர் எழுந்து முகத்தை கழுவி கொண்டு பால் பொட்டலம் வாங்க வர கிளம்பின போது எதிர்பாராத விதமாக மருமகள் அலுவலகத்தில் இருந்து முன்னதாகவே வந்துவிட்டாள். சீக்கிரம் பாலை வாங்கி கொண்டு வாங்க, தலைவலி மண்டைய பிளக்கிறது. அரை நாள் லீவு போட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அலுப்புடன் கூறியபடி உள்ளே நுழைந்தவள் தோல் பையை மேஜை மீது விசிறி போட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். பாலை காய்ச்சி வைத்து கொண்டு குரல் கொடுத்த போதுதான் பாமா எழுந்து உள்ளே வந்தாள். திடீர் காப்பி தூளை எடுக்க அலைமாரியை திறந்தவள் கண்களில் அந்த டம்ளர்கள் தென்பட்டன. எடுத்து பார்த்தாள். ஒன்றில் பாயாசம், மற்றொன்றில் சீரகரசம். தாடை இறுகி போனாள் கோபத்தில். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எரிச்சலை அடக்கி கொண்டு கேட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடலாம் என்று பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு தூங்கி போய்விட்டார் சிவசாமி. பாமா வீட்டுக்கு சீக்கிரம் திரும்புவாள் என்று யார் எதிர்பார்த்தது? கோழையாக அவளுக்கு பயந்து கொண்டு முனகக்கூடாது, பளிச்சென்று சொல்ல வேண்டும் தீர்மானத்துடன் தொண்டையை செருமி கொண்டார். எனக்கு வேண்டியதை நான் என் சிநேகிதர் மகளை கொண்டு தயாரிக்க சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்பினேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனாள். தப்பா? என்னை அவமானப்படுத்தணும்னு தானே அக்கம் பக்கத்தவங்க கேட்டு அனுப்பியிருக்கீங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்க ஹோட்டல்ல வாங்கிக்கிறீங்க, எனக்கு தேவைப்பட்டதை நான் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். பாமா தன் மாமனாருக்கு சோறு சரியா போடுறதில்லை. வயது காலத்திலே பட்டினியும் பசியுமா அவரை தெருவில் துரத்தி விட்டிருக்கான்னு மத்தவங்க சொல்லணும் இல்லையா? மத்தவங்களுக்கு நம்ம வீட்டு சங்கதியை தவிர வேறு விஷயம் கிடையாதா? நாம அப்படி ஒன்னும் பெரிய பிரமுகர்கள் இல்லையே, கவலைப்பட வேண்டாம். சூடாக பதிலளித்து விட்டு தமது அறைக்கு சென்று விட்டார். விஷயம் அத்துடன் அடங்கவில்லை. வீட்டுக்கு திரும்பிய கணவனிடம் முதல் வேலையாக பாமா தன் மாமனாரின் ஆடாத செய்கையை முறையிட்டு விட்டிருந்தாள். என்னப்பா இதெல்லாம்? எங்களுக்கு முன்பின் தெரியாத சின்ன பெண்ணை சாப்பாடு தயார் செய்து கொண்டு வந்து வீட்டிற்கு வந்து பரிமாற செய்திருக்கீங்களே, யார் அந்த பெண்ணு? என் சிநேகிதன் மகள், என் பேத்திக்கு சமம். அப்படி பார்க்கிறவங்க நினைக்க மாட்டாங்களே. மகனை விரைப்பாக பார்த்தார் சிவசாமி. பாக்குறவங்கள் அபிப்பிராயத்தை மதிக்கிறோனா இருந்தா பகல் வேளையில் பழைய சோறு திங்க அப்பனி நீ அனுமதிப்பியா? நாவுக்கு ருசியா ஒரு பொருளை கேட்டால் மனைவி செய்து போடாதிருப்பதை நீ காணாதவன் போல் அசட்டையாக இருப்பியா? ஓங்கிய குரலில் சண்டை போட வேண்டும் போல் அவருக்கு கோபம். இருக்கவே இருக்கு ஒரு பெரிய சண்டை விரைவில். உள்ளுணர்வின் எச்சரிப்பில் வாயை மூடிக்கொண்டு தன் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டார். அதற்கு பின் அவருக்கு நாட்கள் வேகமாக சுவாரஸ்யமாக ஓடின. குளத்து படிக்கரையின் மீது மஞ்சுளாவுடன் உட்கார்ந்து கொண்டு அவள் துணி பையில் போட்டு கொண்டு வந்தவைகளை அவருக்கு காட்ட அவர் பார்த்து மகிழ்ந்தார். நேத்து நானும் அவருமாக கடைக்கு போய் இந்த புடவையும் இதுக்கேத்த ரவிக்கை துண்டும் எடுத்தோம். பெருமையோடு அட்டை பெட்டியிலே உள்ள குங்கும வண்ண நீலக்கரை காஞ்சிபுர சேலையை அவரிடம் காட்டினாள் ஒரு நாள். மற்றொரு நாள் அவர் சொன்னா கேட்கல, எனக்கு காதுக்கு ஒரு ஜோடி முத்து தோடும் கழுத்துக்கு முத்து சரமும் கைக்கு தங்க வளையலும் வாங்கி பரிசாக தந்திருக்கிறார். தாலி சரட்டுக்கு வேற பணம் செலவழித்திருக்கிறார். 2 சாமான்கள் வாங்குறதுக்குள்ளே பணம் செலவாயிடுச்சு தெரியுமா?
சொல்லிக்கொண்டே கையோடு கொண்டு வந்த நகை பெட்டிகளை திறந்து காட்டினாள். ஆசையோடு வாங்கி தருகிறார், போட்டு மகள வேண்டியதுதானே, ஏன் கவலைப்படுற? நாளைக்கு ஓஹோன்னு பெரிய பரிசோதனை சாலை வச்சு பிரமாதமா வாழ போகும்போது வயிறு அட்டிகை போட்டுக்கிட்டு மினுக்க போற. அப்போ இந்த ஏழை கிழவனை ஞாபகத்துல வச்சுப்பியோ மறந்துருவியோ? போங்க சார், எப்படி மறப்பேன்? வேடிக்கையும் விளையாட்டுமாக அவருக்கு பொழுது இனிதே நகர்ந்தது. ஒரு மாத காலத்திற்கு பின்னர் அந்த நல்ல நாளும் வந்தது. காலையிலேயே அவர் தயாராகிவிட்டார். மகன் மருமகள் வேலைக்கு போனதும் வேலைக்காரியை துரிதப்படுத்தி வேலைகளை முடிக்க வைத்துவிட்டு தும்பை பூவாக சலவையிலிருந்து வாங்கி வந்த தமது வேட்டி ஜிப்பாவில் மணிப்பரிசில் 100 ரூபாயுடன் புறப்பட்டு விட்டார். பதிவு திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்ட போது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதற்கு பின் மாப்பிள்ளை பெண்ணுடன் அவர்கள் அமர்த்திய டாக்ஸியில் குடும்பத்தவர்கள் மற்றொரு டாக்ஸியில் வர திருநீர்மலைக்கு கிளம்பினர். முன் ஏற்பாடுகளை எல்லாம் பாஸ்கரனின் நண்பர்கள் செய்து விட்டிருந்தனர். சம்பிரதாயப்படி திருமணம் நடந்தேறியது. கடவுளுக்கு அபிஷேக ஆராதனை முடித்துக்கொண்டு கல்யாண சாப்பாட்டை முடித்துக்கொண்டு தம்பதியர், நண்பர்கள், குடும்பத்தினர் கிளம்பினர். தமக்கு ஒன்றுமே தெரியாத போன்ற பாவனையில் தோட்டத்து வேலைகளை கவனித்துக் கொண்டு உள்ளே வந்தார் சிவசாமி. மகனும் மருமகளும் வேலையில் நின்று திரும்பி வந்த சமயம் அவர்கள் உள்ளே நுழையும் முன் வாசலில் வந்து நின்ற ஆட்டோவிலிருந்து பருமனான ஒரு பெண்மணி இறங்கினாள். பார்வதி ஒரு மூச்சு சண்டை போட வருவாள் என்று சிவசாமி எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் இத்தனை சீக்கிரம் ஆவேசமே வடிவாக புயல் போல வந்து இறங்குவாள் என்று நினைக்கவில்லை. கொஞ்சம் திடுக்கிட்டு தான் போய்விட்டார். குளியல் அறைக்கு போக திரும்பிய பாமா வந்தவளை வியப்புடன் பார்த்தாள். நீதானே அம்மா சிவசாமி என்பவரின் மகள்? இல்லை, மருமகள். இவர் என் கணவர், அவருடைய மகன் என்று சுருக்கமாக அறிமுகத்தை முடித்துவிட்டு உட்காருங்க என்றாள் பாமா மரியாதையுடன். உட்கார கூட எனக்கு இனி யோக்கியதை இருக்கா? கொஞ்சம் உன் மாமனாரை, அதுதான் சிவசாமி அவர்களை கூப்பிடுகிறாயா? தமது அறைக்குள் மறைவாகி விட்டிருந்த சிவசாமி மெல்ல முன்னறைக்குள் வந்தார். முகம் முழுவதும் இரத்தமாக சிவந்துவிட்ட அடக்கமாட்டாத ஆத்திரமும் அழுகையுமாக பார்வதி கத்தினாள். நீ நல்லா இருப்பியா? பாவி கிழவா, என் வீட்டுக்கு ஜாதகம் எடுத்துட்டு வராப்புல வந்து பார்த்துட்டு போய் அந்த நோயாளியின் மகளை என் மகன் தலையில கட்டி வச்சிட்டியே. பெத்தவ கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கப்போ என் மகனுக்கு வேப்பிலை அடிச்சு மயக்கி பதிவு திருமணம் செய்ய உபதேசித்து சாட்சியா இருந்து நடத்தி வச்சிருக்கியே. பெத்தவ வயிறிருந்து கொண்டு உட்கார்ந்துருக்கேன். நீங்க எல்லோரும் திருநீர்மலையிலிருந்து கல்யாணம் கொண்டாடி வயிறு புடைக்க தின்னுட்டு வந்திருக்கீங்களே, இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? தலையில் அடித்து கொண்டு ஒவ்வொன்று அழுதாள். கிரிதரன் திகைத்து போய்விட்டான். பாமா அதிர்ந்து போய் நின்றாள். மௌனமாக கைகளை மடக்கி கொண்டு தனக்கு ஏதும் சம்பந்தமே இல்லாதது போல் நின்று கொண்டிருந்தார் சிவசாமி. ஏன்பா, இந்த அம்மா சொல்வதெல்லாம் நிஜமா? மகம் கேட்டான். அழாதீங்க அம்மா, நிதானமாக விசாரிப்போம், ஆறுதலாக சொல்லிக் கொண்டு பாமா அந்த அம்மாளின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சிவசாமிக்கு அவளை பார்க்க பரிதாபமாக தான் இருந்தது. பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கிய மகனின் திருமணத்தில் பங்கு கொள்ள முடியவில்லை என்று ஒரு தாய் தவித்து மருகுவது இயற்கையே. ஆனால் பிள்ளையை பெற்றவள் என்கிற கர்வத்திலே அன்று எப்படி அசட்டையாக பேசினாள். அவள் ஆணவத்திற்கு மகன் சரியான சூடு கொடுத்து விட்டான். அவரிடம் வந்து அலறி அழுவதில் என்ன லாபம்? இந்த அம்மா சொல்வது சிலது நிஜம், சிலது அவங்களுடைய ஆதங்கத்திலே மன கொதிப்பிலே எழுகின்ற கற்பனை. இவங்க மகன் மஞ்சுளாங்கிற பெண்ணை காதலித்தான். ஜாதகம் பார்க்கணும் இவங்க விரும்புவதாக தெரிய வந்தது. அந்த பெண் ஜாதகத்தை இவங்க கிட்ட நான் கொண்டு வந்து கொடுத்தேன். உங்களுக்கு ஏன்பா இந்த வீண் வம்பு? நான் அதுக்கு மேல என்ன செய்தேன்? இவங்க என் மேல பழி போடுறாங்க. என் மகன் நல்லவன், உன் பெண்ணை அடக்கு என்று சொன்னானாம் யாரோ ஒருவன். அது போல இவங்க தன் பிள்ளையை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காம இப்போ நம்ம கிட்ட வந்து இறஞ்சா என்ன அர்த்தம்? பாஸ்கரன் அந்த பெண்ணை விரும்பினான். அம்மா கிட்ட அதை பத்தி சொல்ல பார்த்திருக்கிறான். பிடி கொடுக்கலை. காதலாவது ஊதலாவது இவங்க அசட்டையா பேசியிருக்காங்க. இந்த காலத்து பையங்க சங்கதி தெரியாதா? ஏன் அவ்வளவு தூரத்து போகணும்? உன் அத்தை மகன் சந்துரு என்ன பண்ணினான்? அவன் இஷ்டப்பட்ட பெண்ணை ஏத்துக்க வீட்டுல மறுப்பு ஏற்பட்டதும் பேசாம போய் வடபழனியில கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு பதவி திருமணம் செய்துக்கலையா? அதே கேஸ் தான். பாமாவுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. தப்பு காரியம் செய்துவிட்டு அவளது பிறந்த வீட்டில் நடந்த கதையை 3வது பெண்ணின் முன்பு அவிழ்த்து காட்டுகிறாரே மாமனார். ஊர் வம்ப இப்படி உலக்கால அளந்துகிட்டு இப்படி சாதா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது நல்லாவா இருக்கு? சீறினாள் மருமகள். அப்பா போதும், இனி இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கோபத்துடன் கத்தினான் கிரிதரன். நடந்தா நம்மோட கூட வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டும். நிழலிலே உட்கார வச்சு சோறு போட்டா சும்மா இருக்க முடியல பாருங்க. மருமகள் இறைந்தாள்.
நிழலில் உட்கார வைத்து என்று அவள் கூறியது அவரால் ஏற்கவே முடியவில்லை. அந்த நிழலுக்கும் அவருக்கும் பங்கு உண்டே, இதை இவ்வளவு சுலபமாக மறந்து விட்டார்களே. சும்மாவா சோறு போடுகிறார்கள், மாதம் அதற்காக பணம் தருகிறாரே. கோபத்தில் குமைந்து போனார். ஆனால் அவர் அதற்கு மேல் பேச விரும்பவில்லை. அன்று அவர் அவர்களுடன் சாப்பிட உட்காரவில்லை. மகனும் தகப்பனை வற்புறுத்தி அழைக்கவில்லை. மருமகளுக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கவில்லை. பட்டினி கிடக்கட்டும் என்று அவள் அசட்டையாக இருந்து விட்டாள். ஃப்ரிட்ஜில் இருந்த குளிர்ந்த நீரை எடுத்து குடித்துவிட்டு அவர் படுத்து கொண்டு விட்டார். வெகு நேரம் உறக்கம் வரவில்லை. முன்னரே காபி மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த தமது டிரான்சிஸ்டர் ரேடியோவை எடுத்து வர மெல்ல எழுந்து வெளியே வந்தார். கிரிதரனது படுக்கை அறை கதவு முழுவதுமாக மூடப்படவில்லை. மகனும் மருமகளும் பேசிக் கொண்டிருப்பது கேட்டது. தயக்கத்துடன் நின்றார். அவரை பற்றி ஏதோ பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டவர் படபடக்கும் நெஞ்சோடு உற்று கேட்டார். இனி உங்க அப்பாவை நம்மோட வச்சு கொண்டு வாழ்றது ரொம்ப சாத்தியப்படாது. அவரை இங்கே இருந்து வேற எங்கேயாவது முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. பாமா சலித்து கொண்டாள். எனக்கும் அதே யோசனைதான். ஆனால் பென்ஷன் வாங்குறதுல சாதாரணமான முதியோர் இல்லத்துல இடம் கிடைக்காது. வேற என்னதான் செய்யறது? என் சிநேகிதன் ஒருவன் சொன்னான், பென்ஷன் வாங்குற முதியோர்களுக்காக சுகமாக வசிக்க ஒரு விடுதி கட்டி கொண்டு வராங்களாம். அதுல அப்பாவுக்கு ஒரு அறை கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யணும். ஏதாவது முன்பணம் தர வேண்டியிருக்குமோ? கட்டாயம் இது மாதிரியான முதியோர் இல்லங்களில் இடத்துக்கு கொஞ்சம் முன்பணம் தர வேண்டி இருக்கும். விசாரித்து பார்க்கிறேன். ஆனால் அப்பா இங்கிருந்து போனால் வீட்டு வேலைகள் எல்லாம் கவனிக்க ஆள் போட வேண்டி இருக்கும். கவலைப்படாதீங்க, என் பெரியம்மா விதவையாகிவிட்டவ. குழந்தை குட்டி இல்லாத தனியாள். எங்கேயாவது நல்ல இடமா கிடைச்சா வேலை செய்துகிட்டு சிவனேன்னு இருக்க பிரியப்படுறாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்க. அவங்கள நம்ம வீட்டோட வச்சு கொண்டால் சமைச்சு போட்டு வீட்டையும் கவனிச்சுப்பாங்க. நல்ல யோசனைதான். நீ அவங்கள பார்த்து கேட்டு வை. நான் அப்பாவுக்கு தக்க இடமா பார்க்கிறேன். முகமும் நெஞ்சமும் நெருப்பாக எரிய சிவசாமி அதிர்ந்து போய் நின்று விட்டார். மகனுக்கு இப்போது உண்மையில் அவர் வேண்டாதொரு சுமையாகிவிட்டார். மருமகள் அவரை மெல்ல வெளியேற்றிவிட்டு தன் உறவுக்காரியை கொண்டு வந்து வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறாள். இந்த மாதிரியான கேவல நிலையில் அவர் தொடர்ந்து அவர்களுடன் வாழ வேண்டியது அவசியமா? ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் சிவசாமி என்னும் 62 வயது மனிதர் மாநிறம் ஒல்லியான உயரமாக இருப்பார். பின்னால் வழுக்கையாகிவிட்ட தலை, முகவாயின் கீழ் ஒரு காயவகுடு தென்படும். வெளியேறிய அன்று வெள்ளை சட்டையும் வேட்டியும் அணிந்து கொண்டிருந்தார். விபரத்துடன் காணாமல் போனவர்கள் தகவலை தொலைக்காட்சியில் சொல்லும் போது அவருடைய பேரும் 2 நாள் அடிபடட்டுமே. காவல்துறையினரிடம் கிரிதரன் புகார் செய்து தவிக்கட்டும். ஆஸ்பத்திரியில் அடிபட்டு கேஸ்களில் அப்பா இருக்கிறாரா என்று தேடட்டும். பிணக்கிடங்குகளில் செத்தவர்களில் அப்பாவை தேடி பார்க்கட்டுமே. ஆத்திரத்தில் கொதித்து போய் முன்னரைக்கு போகாது திரும்பிவிட்டார். அதற்கு பின்னர் தான் அவர் தமது சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். வீட்டிலே சாப்பிடுவதை அவர் அறவே நிறுத்தி கொண்டு விட்டார். ஏன் அப்பா இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க? மகன் கேட்டபோது மௌனம்தான் அவரது பதிலாக இருந்தது. பட்டினி போட்டு கொல்றேன்னு மத்தவங்களுக்கு தெரியணும். இப்படி சதி செய்கிறார், விடுங்கள். தானா பசி தாங்காட்டா வலிக்கு வருவார். மருமகள் அசட்டையாக சொன்னாள். வேண்டாதவனாகிவிட்ட பின் தமக்கு ஒரு வழி தேடிக்கொள்ளும் வரை அவர் அங்கு தங்கியிருப்பதே தகாத செய்கை. மருமகள் சமைத்து போடும் உணவே தின்று வெட்கம் கெட்டு உயிரை காக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் மகனும் மருமகளும் வெளியில் போன பின்பு அருகில் இருந்ததொரு டீ கடையில் பன்னும் தேநீரும் வாங்கி சாப்பிட்டார். பகல் உணவுக்கு சற்று தொலைவில் இருந்த ஹோட்டலில் சாப்பாட்டை முடித்துக் கொண்டார். இரவு மகன் சாப்பிடும் முன்பே தமது அறைக்குள் சென்று முடங்கி கொண்டார். எத்தனை நாள் இப்படி பிடிவாதம் செய்ய போகிறார் என்று மருமகள் வாளாக இருந்தாள். ஆனால் மாத முடிவில் மேஜை மீது சாப்பாட்டு செலவுக்கென்று எழுதிய கடிதத்துடன் 300 ரூபாய்களை அவர் வைப்பதை எடுத்து தன் கைப்பைக்குள் போட அவள் மறக்கவே இல்லை. வெட்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை. வேலைக்காரி கிளம்பியதும் அவர் தினமும் வீட்டை பூட்டிக் கொண்டு பத்திரிகையில் பார்த்த வாடகைக்கு விடப்படும் என்னும் இடங்களை பார்வையிட போய் வந்தார். அவரது பென்ஷன் தொகையில் வாடகை கொடுத்து எடுப்பு சாப்பாட்டில் காலம் ஓட்டுவது கடினம் என்று புரிந்தது. ஒரே ஒரு அறை, சில இடங்களில் 200 ரூபாய் வாடகை கேட்டனர். சுயம் பாகம் செய்து கொண்டு உண்டு கொடுத்தனத்தில் ஒடுங்கிக் கொள்ளலாம் என்றாலோ அவருக்கு பாலை கேஸ் அடுப்பில் ஏற்றி காய்ச்சி வைக்கவும் பழைய குழம்பை சுட வைக்கவும் தான் தெரியும். மீனாட்சி பலமுறை அவரை வேடிக்கையாக சாடியிருந்தாள். நான் போன பிறகு ரொம்பவும் திண்டாட போகிறீர்கள். ஒரு சோறு பொங்கி குழம்பு வைக்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை பற்றி இப்போவும் எண்ணி பார்த்த என்ன பயன்? அன்று ஒரு நாள் மாலை பல இடங்களில் சுற்றி பார்த்துவிட்டு மிகவும் களைப்புடன் பஸ் நிலையத்திற்கு வந்தார். எதிர்பக்கமாக வந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி தெருவை கடந்து வந்த மஞ்சுளாவை பார்த்து திகைத்து போனார். அந்த கலவரமான சம்பவத்திற்கு பின் மஞ்சுளாவும் அவள் கணவனும்
புறநகர் பகுதியில் எங்கேயோ தனி குடித்தனம் செய்வதாக கேள்விப்பட்டார். அவர்களை தேடிக்கொண்டு போய் பார்த்து விசாரித்து வர அவருக்கு நேரம் இருக்கவில்லை. சார், என்ன இழைச்சு போயிட்டீங்க, எங்கே இப்படி என்று விசாரித்தபடி அருகில் வந்து நின்றாள் மஞ்சுளா. பச்சை வண்ண நைலக்ஸ் சேலை உடுத்தி கொண்டு தோளில் பையும் கையில் சிறு பிளாஸ்டிக் டப்பாவுமாக நின்ற அந்த பெண் முன்னை விட உப்பே இருந்தாள். கண்ண கதுப்புகளில் செம்மி படர்ந்து கண்களில் அலாதியான ஒரு பளபளப்புடன் முன்னை விட அழகாகவே காணப்பட்டாள். முகத்திலே மகிழ்ச்சி களை கட்டியிருந்தது. என்னம்மா, எப்படி தனி குடித்தனம் இருக்கு கேட்டபோது அவள் மெல்ல தலை நிமிர்ந்து அவரை வெட்கத்துடன் பார்த்தாள். தனி குடித்தனத்திற்கு வீட்டுக்கு 3 மாத வாடகை முன்பணமாக கட்டினது வீணாகி போனது. போய் நாங்க குடித்தனம் தொடங்கி 1 வாரத்துக்குள்ளே அவரது அம்மா வந்து எங்களை தம்மோடு இருக்க சொல்லி அழுது கூடவே அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நானும் அவரும் நுங்கம்பாக்கத்துல தான் வசிக்கிறோம். உன் மாமியார் அத்தனை சுலபமாக மனம் மாறிட்டாங்களா? பிள்ளையை பிரிஞ்சு அவங்களால தனியா இருக்க முடியல. என்னை கலந்து ஆலோசித்து நல்ல கல்யாணத்தை நடத்தி இருக்கலாம். ஏதோ அவசரப்பட்டு தப்பு செஞ்சிட்டீங்க. அதுக்காக நாம் இப்படி பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு மூலையா இருக்க வேண்டாம். நாங்க பரவாயில்ல, கேட்க சந்தோஷமா இருக்கு. உன் மாமியார் உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாங்க? ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாங்க. பிறந்த வீட்டுக்கு போய்விட்டு வர ஆசையா இருக்குன்னே. காலையில் என் கணவரோட ஸ்கூட்டரில் போய் இறங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட சொன்னாங்க. அவங்களுக்கு தனியா உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கலையாம். என் அம்மா மாமியாருக்கு கொஞ்சம் செஞ்சு கிளறி இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அனுப்பியிருக்காங்க. சம்பந்திகள் எல்லோரும் ஒன்னாயிட்டாங்க. சிரித்தாள் மஞ்சுளா. அப்ப நான் தான் வேற ஆகிட்டேன்னு சொல்லு. சிவசாமி லேசாக முறுவலித்தார். இல்ல, உங்க மேல இப்போ என் மாமியாருக்கு எந்த விதமான கோபமும் இல்ல. ஆமாம், வீட்டுக்கு தானே போக போறீங்க. என்னோட பஸ்ல நுங்கம்பாக்கம் வாங்க, காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லம்மா, நீ இப்ப கூப்பிட்டதே சாப்பிட்டதே போல நிறைவு கொடுக்குது. நீ சுகமா இருக்கிறத கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சமயம் வரும்போது வந்து பார்க்கிறேன், வரட்டுமா என்று வேகமாக வந்து நின்ற பஸ்ஸில் ஏறிக்கொண்டார். அன்று பகல் உணவு எதுவும் சாப்பிடாது அவர் வீடு தேடும் படலத்தில் மும்முரமாக இருந்தார். மண்டையை பிளந்த வெயிலில் குடை கூட இல்லாது தலைமேல் துண்டை போட்டு கொண்டு நடந்த களைப்பில் அவருக்கு லேசாக தலையை சுற்றியது, வயிற்றை கிள்ளியது. பஸ் போகும் வழியில் 3வது ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தால் அருகில் ஒரு ஹோட்டல் இருப்பதாக நினைவு. அங்கே போய் வயிற்றுப்பாட்டை கவனித்துக் கொண்டு விட்டு பின்னர் வீடு திரும்ப வேண்டும் தீர்மானித்தவராக பஸ்ஸில் ஏறிக்கொண்டார். 3வது ஸ்டாப்பில் பஸ் நின்றதும் இறங்கியவர் உடம்பு தக்கையாகி விட்டது போன்றதொரு உணர்வில் கால்கள் தடுமாற பாதையோரமாக நடந்தார். பளிச்சென்று முகத்தின் மீது வீசிய வெயில் கண்கள் கூச தம்முன் ஏதோ பூச்சிகள் பறப்பது போன்ற பிரமையில் தள்ளாடத் தொடங்கியவர் ஒரு சில நொடிகளில் தம்மை சுற்றிலும் இருள் பரவி விட்டதொரு திகைப்பிலே சுருண்டு பாதை ஓரத்திலே கீழே விழுந்து விட்டார். டமார் என்று தலை எங்கேயோ மோதி கொண்ட வலி, கன்னத்தில் சூடாக ஏதோ பரவிய நினைவு, பின்னர் எங்கும் இருள். என்ன இது? ஒரு கிணற்றுக்குள் இருந்து மேலே எழும்புவதை போல இத்தனை நேரம் இருட்டாக இருந்த ஒரு பள்ளத்தில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி மேலே விரையும் ஒரு விசித்திரமான உணர்வு. பின் பின்னென்று நெற்றி ஓரத்தில் ஏன் வலிக்கிறது? கண்களை திறந்து பார்த்தார் சிவசாமி. எல்லாம் மங்களாக புகைப்படலத்துக்குள்ளே தெரிவது போன்றதொரு மெல்ல மெல்ல பார்வை பளிச்சிட போது எங்கேயோ ஒரு புது இடத்தில் ஒரு கட்டிலின் மீது படுத்திருப்பதை உணர்ந்தார். என்ன வேடிக்கை இது? கனவு காணவில்லையே. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார். இப்போ மயக்கம் இல்லையே? கேட்ட குரல் வந்த திசையை பார்த்தார். அருகில் சுவர் ஓரமாக நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்தார். நீங்க பாதை ஓரத்தில் மயங்கி விழுந்துட்டீங்க, மெல்லிய குரலில் சொன்னவளை கோர்த்து பார்த்தார். வெள்ளி கம்பிகளாக கருப்பு முடி இடையே நரை ஓடிய கூந்தலை கோடாலி முடிச்சிட்டு கொண்டு பளிச்சென்று குங்கும பொட்டுடன் தெரிந்தார். அவளுக்கு வயது 50க்கு மேல் இருக்கும் என்று முகத்தில் இருந்த சுருக்கங்கள் கூறின. ஆனால் புன்னகையில் களை கட்டிய முகம். நெற்றியில் லேசா காயம் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்பட்டுடுச்சு. டாக்டர் ஒரு தையல் போட்டிருக்கிறார். சட்டென்று தமது நெற்றி ஓரத்தை தொட்டு பார்த்து கொண்டார். வலது பக்கத்தில் காதுக்கு மேல் நெற்றி ஓரத்தில் பட்டையாக ஒரு பிளாஸ்திரி போடப்பட்டிருந்தது. கையில் தென்பட்டது. மெல்ல எல்லாமே நினைவில் எழுந்தது. அவர் பஸ் நிலையத்திலிருந்து ஹோட்டலுக்கு நடக்கும் போது வெயிலில் தாங்காது மயங்கி விழுந்து விட்டிருக்கிறார். நெற்றியில் காயம். அவர் கேட்கும் முன்னே அவள் பேசினாள். சாமான் வாங்கிட்டு ரிக்ஷாவில வீடு திரும்பிட்டு இருந்தேன். ஒரு கூட்டம் உங்களை சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க, ரத்தம் நெற்றியிலிருந்து ஓட நீங்க நினைவில்லாம மயங்கி கிடந்ததை பார்க்க மனது ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாரும் உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்களே. தெரிஞ்ச சங்கதிதான். உங்க பையில இருந்த பர்ஸை எடுக்க ஒருவன் அடடா கீழே விழுந்து கிடக்கிறாரேன்னு பரிதாப நாடகம் போட்டு குனிஞ்சான். இது மாதிரி ஏமாத்து பேர் வழிகள்
திருடர்கள் எல்லோரையும் எனக்கு தெரியும். உடனே ரிக்ஷாவிலிருந்து இறங்கி ரிக்ஷாக்காரர் உதவியோடு உங்களை தூக்கி அதில் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். யாரும் அதை கண்டுக்கலையா? சொந்தக்காரர் போல் இருக்குன்னு வழி விட்டு விலகி நின்னுட்டாங்க. நீங்க வந்து உதவி செய்யாம இருந்தா நான் அப்படியே கிடந்திருப்பேன். பிறகு சாவகாசமாக ஒரு போலீஸ்காரர் வந்து என்னை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருப்பார். அதுக்கு நடுவிலே இரத்த இழப்பு அதிகமாகி போயிட்டா அப்படியே போய் விட்டிருப்பேன். நம்ம சமூகம் ரொம்ப மாறி போயிருக்கு. நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கி போற ஒரு குணம் நம்மை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சாதாரண சிறு காயமா இருந்தா பரவாயில்லை. பெரிய காயம் மண்டையில ஏற்பட்டு மனிதன் மயங்கி கிடந்தா அவனுக்கு உதவ போய் பிறகு தொடர்ந்து பல தொல்லைகள் என்று விலகி போய்விடுறாங்க. அது கிடக்கட்டும், உங்களுக்கு மட்டும் ஏன் என்னை தூக்கிட்டு வந்து டாக்டர் கிட்ட காட்டி சிகிச்சை செய்யணும்னு ஒரு பொறுப்பு? என் வாழ்க்கையில நான் நல்ல காரியங்களே செஞ்சதில்ல. இனியேனும் இருக்கும் காலத்தை நல்லது செய்து நிறைவோட வாழ ஆசைப்படுறேன். நீங்க யாரு? நான் எங்க இருக்கேன்? இப்ப நேரம் என்ன? இதுகளை தெரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்ல முடியுமா? என் பெயர் ரேவதி. இது எனக்கு நடுவுல வச்ச பெயர். சொந்த பெயர் சத்குணம். இப்போ எனக்கே என் பெயர் மறந்து போயிட்டதுன்னா வியப்பில்லை. திருவல்லிக்கேணி தியாகராஜன் தெருவில் 5ஆம் நம்பர் வீட்டுல இருக்கீங்க. இப்போ நேரம் மாலை 5:30. இத்தனை நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேனோ? டாக்டர் ஊசி போட்டார். அந்த மருந்தின் தன்மையால் கொஞ்ச நேரம் நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டு பால் சாப்பிட கொடுக்க சொன்னார் டாக்டர். தயாரா பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். ஒரு நொடியில் குளுக்கோஸ் போட்டு கொண்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, எனக்கு வீட்டுக்கு திரும்பணும். உங்களுக்கு ஏன் சிரமம்? 2 நாள் நீங்க நடமாடாம ஓய்வா இருக்கணும். தலையில் அடிபட்டிருக்கான்னு தெரியணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த நிலையில நீங்க வெளியே போக கூடாது. அந்த பெண்மணி ஒரு ஸ்டீல் டம்ளரில் பாலை நிறைத்து மரத்தட்டில் வைத்து கொண்டு வந்தாள். முதல்ல இதை சாப்பிடுங்க, உபசரித்தாள். மீனாட்சிக்கு பின் ஹோட்டல் சர்வரை தவிர அவருக்கு யாரும் உட்கார வைத்து எதையும் சாப்பிட தந்ததில்லை. சர்வர் கூட கடமைக்காக சில சமயம் சட்டினி கிண்ணத்தை கொண்டு வந்து வேகமாக டக்கென்று வைப்பார். வேறென்ன வேணும் எந்திர கதியில் கேட்பார். முன்பின் தெரியாத பெண்மணி எத்தனை சிரத்தையுடன் மிகவும் அனுதாபத்துடன் அன்புடன் அவரை கவனித்துக் கொள்கிறாளே. பாலை பருகி முடித்ததும் டம்ளரை கீழே வைத்தார். மஞ்சள் வெயில் முற்றத்து சுவரில் கீழே இறங்கி கொண்டு வருவதை கவனித்தார். இன்னும் 2 நாட்கள் அவர் ஓய்வாக அங்கே இருக்க வேண்டுமா? அவரை அங்கே தங்க வைத்துக் கொள்ள அப்படி அந்த பெண்மணிக்கு லாபம் எதுவும் ஏற்பட போறதில்லையே. ரேவதி அம்மா, இந்த வீட்டில் உங்க குழந்தை, கணவர் எல்லோரும் இருப்பாங்க. நான் கூடத்தில் இப்படி முடங்கி கொண்டு கிடந்தால் சங்கடமா இருக்குமே. மேலும் என்னை காணாம என் மகன் கவலைப்படுவானே. ரேவதி மெலிதாக சிரித்தாள். அந்த வீட்டில் என்னை தவிர யாரும் கிடையாது. அதனாலே உங்களால் எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது. உங்க மகன் வசிக்கும் இடத்தின் முகவரியை தந்தால் நான் போய் சொல்லிவிட்டு வரேன். டெலிபோன் எண் இருந்தால் சொல்லுங்க. கூப்பிட்டு நிலைமையை விளக்குறேன். அவர் வந்து உங்களை பார்த்துட்டு போகட்டும். 2 நாள் கழிச்சு டாக்டர் கவலைக்கிடம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம். நான் செய்த உபகாரம் வீணாகி விடக்கூடாது என்கிறதுதான் என் கவலை. அவளது குரல் இதமான நெஞ்சை வருடியது. இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் அவரது மருமகள் பாமா என்ன செய்திருப்பாள்? கூடை கூட இல்லாம அப்படி வெயில எங்க போயிருந்தீங்க? போட்ட சோத்தை தின்னுட்டு வீட்டோட நிழல்ல கிடக்க யோகம் இல்லை. அடுத்த வீட்டு வம்பை விலைக்கு வாங்கிட்டு வந்தது போதாது போல இப்படி தலையிலே அடிபட்டு கொண்டு நான் வேலைக்கு போறதா உங்களை கவனிக்கிறதா என்று உரக்க கத்தியிருப்பாள். பேசாம ஆஸ்பத்திரியிலே அனுமதிச்சிடுவோம். 4 நாள் இருந்துட்டு வரட்டும் கிரிதரன் சொல்லி இருப்பான். ஆஸ்பத்திரிக்கு யார் பணம் கட்டுவது? அவரது பென்ஷன்ல இருந்து கட்டட்டுமே. ஆமா, பெரிய பென்ஷன். பெரிய நர்சிங் ஹோமில் VIP அறையில் வச்சுதான் கவனிக்கணும். ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சுட்டா போதுமா? போய் யார் பார்த்துட்டு வருது? இவராலே ரொம்ப தொந்தரவு. முணுமுணுத்து கொட்டியிருப்பாள். தலைவலி, காய்ச்சல், இருமல், தும்மல் இவைகள் எல்லாம் பாமாவுக்குத்தான் வரலாம். ஒரு சிறு தலைவலிக்கு அவள் தலையில் ஒரு கைக்குட்டையை இறுக்கி கட்டுக்கொண்டு படுக்கையில் கிடந்தபடியே கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வந்து தர முடியுமா? கதவை சாத்திட்டு போய் மருந்து கடையில் டாக்டர் கொடுத்துட்டு போயிருக்கும் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து வாங்கிட்டு வர்றீங்களா? ஆர்ப்பாட்டம் செய்வாள். மகன் அதற்கு மேல் ஒரு சிறு வலி கூட தாங்க முடியாது. முதுகு வலிக்கிறதே. ஐயோ, சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க. போன் வேலை செய்யாட்டி போய் மருந்து கடை போனை உபயோகித்து சீக்கிரம் வர சொல்லுங்க. வலியில் துடிக்கிறேனே. அவருக்கு எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் வெளியே சொல்லிக் கொள்ளாது படுக்கையிலே சுருண்டு கொண்டு கிடக்க வேண்டும். தாமே போய் தேவைப்பட்ட மருந்துகளை வாங்கி விழுங்க வேண்டும். தமக்கு மீறி சங்கதியாக இருந்தால் பாலி கிளினிக்கு சென்று தாமே பணத்தை செலவழித்து சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும்.
இருட்டிட்டு வருது, தொலைபேசி எண்ணை தெரிவித்தால் ஞாபகப்படுத்தினாள் ரேவதி. வாய்விட்டு சிரித்து விட்டார் சிவசாமி. வீட்டை விட்டு கிளம்பும் போது அவருக்கு அப்படி ஒரு சிந்தனை. எங்கேயாவது 4 நாள் தொலைந்து போக வேண்டும். மகன் அவரை பற்றி கவலைப்படுகிறானா, மருமகள் தேடுகிறாளா என்று தூர இருந்து கவனிக்க வேண்டும் என்றதொரு அலாதி ஆவல். அதற்கு இப்படி தானாக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டதே. ஏன் அம்மா, நான் இங்கே தங்கியிருந்தா உங்களுக்கு சங்கடம் ஏதும் ஏற்படாதே கேட்டார். நீங்க எழுந்து உடனே வீட்டுக்கு போகணும்னு கிளம்பினாதான் மனசங்கடம் ஏற்படும். செய்த உதவி பயன் இல்லாமல் போயிடுமோன்னு வீண் கவலையில் கஷ்டப்படுவேன். என் மகன் வெளியூருக்கு வேலை சம்பந்தமா சுற்றுப்பயணம் செய்ய புறப்பட்டிருப்பான். அதனால என்னை பற்றிய தகவலை சொல்ல அவனை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாது. நீங்க சொன்னபடி நான் இங்கே 2 நாள் தங்கிடுறேன். மருந்துக்கும் டாக்டருக்கும் உண்டான செலவை பிறகு மாதம் பிறந்த பிறகு என் பென்ஷன் இருந்து கட்ட முடியும். சம்மதமா? இப்ப யார் உங்களிடம் இதை பத்தி பேசினாங்க? கவலை இல்லாம நான் கொடுக்கும் உணவை சாப்பிட்டு நிம்மதியா படுத்துருங்க. படிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து தரேன். புத்தகங்கள் கூட வச்சிருக்கீங்களா? புத்தகங்கள், சங்கீதம் கேட்பது, தொலைக்காட்சி பார்ப்பது, இவைகள் தானே என் பொழுதுபோக்கு. என் வீட்டு வேலையை நானே கவனிச்சுக்கிறதால முன் போல நிறைய படிக்க எனக்கு இப்போ நேரம் கிடையாது. என்ன புத்தகங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ரீடர்ஸ் டைஜஸ்ட் கண்டெய்ன்ட் வால்யூம்ஸ் 50க்கு மேல் இருக்கும். தமிழ் வார பத்திரிகைகள் சிலவற்றை பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்ணதாசனின் இயேசு காவியம், டால்ஸ்டாய், ஓமர் காவியம், கலீல் ஜிப்ரான். அவள் அடுக்கிக் கொண்டே போக திகைப்புடன் அவர் எழுந்து உட்கார்ந்து விட்டார். ரொம்ப படித்தவள் போலிருக்கிறதே. கண்ணதாசன் அவர்களின் இயேசு காவியத்தை கொஞ்சம் இரவல் கொடுத்தாள். இதோ என்று சிரித்தபடி அவள் உள்ளே சென்று புத்தகத்தை கொண்டு வந்தாள். புத்தகங்களை படிக்க தெரிந்துவிட்டால் மட்டும் போதாது, அவைகளை பத்திரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்த்தியது அந்த புத்தகம். அழுத்தமான பிளாஸ்டிக் அட்டை போட்டு மிகவும் பத்திரமாக வைத்திருந்தாள் ரேவதி. புத்தகத்தை படித்ததும் நடுவே ஞாபகத்துக்கு வைக்க அழகான ஒரு குறிப்பு அட்டையை கயிற்றில் கட்டப்பட்டு பிளாஸ்டிக் அட்டையுடன் பிணைக்கப்பட்டிருந்ததை கண்டார். தேவைப்பட்ட அளவுக்கு மின்விசிறியை சுழல விட்டு குழல் விளக்கை பொருத்தினாள். சாய்ந்தபடி உட்கார்ந்து கொண்டு படிக்க சௌகரியமாக சுத்தமான உரைகள் போட்ட தலையணைகளை கொண்டு வந்து கட்டிலில் அவர் முதுகுப்புறத்தில் வைத்து உபசரித்தாள். புத்தகத்தை புரட்டியபடி அவர் தம்மை சுற்றிலும் பார்வையை ஓட்டினார். அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஓட்டுக்கூரை வீடு, அந்த காலத்து பாணியில் கூடம், தாழ்வாரம், அதை ஒட்டிய அறைகள் பின்பக்கம் என்று இருந்தது. ஆனாலும் சுவர்கள் பளிச்சென்று புதுசாய் சுத்தமாக காணப்பட்டது. முற்றந்தரை துப்புரவாக பெருக்கப்பட்டு பழு சுத்தமாக காணப்பட்டது. பாதுகாப்புக்காக சமீபத்தில் தான் முற்றத்தில் கம்பிகள் போடப்பட்டு இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார். இந்த வீடு உங்களுடையதா அல்லது? அவர் கேட்கும் முன் சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள். பதிலளித்தாள் ரேவதி. சில வருஷங்களுக்கு முன் இருக்கட்டும் என்று வாங்கி போட்ட வீடு. சமீபத்தில் நான் குடியேறி சீர்திருத்தியிருக்கிறேன். சொந்த வீடுதான், இடித்து தள்ளி மாடியாக கட்ட வசதி இல்லை. சிரித்தாள். இதற்கென்ன குறைச்சல், நல்லா இருக்கே. சொல்லியபடி மீண்டும் கண்களை நாலாபுறமும் ஓடவிட்டார் சிவசாமி. அவர் படித்திருந்த கட்டில் கிடந்த சுவரிலே தொங்கிய அழகான மீனவ பெண்ணின் சித்திரம் எளிமையான அந்த சூழ்நிலைக்கு மிக பொருத்தமாக தெரிந்தது. மூலையில் ஒரு தேக்கு முக்காலி மீது பளபளவென்று ஒளியிட்ட பித்தளை பூந்தொட்டியில் மணி பிளான்ட் செழிப்பாக வளர்ந்து தரையை நோக்கி நாலாபுறமும் தாவி கொண்டிருந்தது. கட்டிலை தவிர கூடத்தில் ஒரு ஊஞ்சல், ஒரு பிரம்பு நாற்காலி, 2 சிறு மேஜைகள், சிறிதே மூடியிருந்த எதிர்பக்கத்து அறைதான் ரேவதியுடைய படுக்கை அறை போலும். அதற்குள் தான் புத்தக அலமாரியை வைத்துக் கொண்டிருக்கிறாள் போலிருக்கு என்று திட்டமிட்டபடி திரும்பினார். எதிர்பக்கத்து மூலையில் தொலைக்காட்சி பெட்டியும் அதன் அருகே ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவும் இருந்தன. வண்ண தொலைக்காட்சி பெட்டிதான். ஓய்வாக இருக்கும் போது பார்க்கணும்னு திருப்பி எந்த பக்கமா வச்சிருக்கேன். சக்கர கால் கொண்ட ஸ்டாண்டில் இருப்பதாலே நினைச்ச இடத்துக்கு கொஞ்சம் இழுத்து தள்ளி வைக்க முடியும். வீடியோ கூட வச்சிட்டு இருக்கீங்களா? அதிசயத்துடன் அவளை பார்த்தார். நான் சாதாரணமாக சினிமாவுக்கு வெளியே போகிற பழக்கம் இல்லை. கிடைக்கிற டேப்புகளை வாடகைக்கு எடுத்து வந்து வீட்டிலே நேரம் இருக்கும் போது பார்க்கிறது உண்டு. சில சமயம் கைவசம் இருக்கும் டேப்பில் எனக்கு பிடித்த பாட்டுகள், நடனங்களை டெலிவிஷன் இருந்து பிடித்து வைத்துக் கொண்டு வேண்டும் போது போட்டு பார்க்கிற பழக்கம். ஒலிம்பிக் விளையாட்டை பிடித்து வைத்திருக்கிறேன், பார்க்கிறீர்களா? வியப்புக்கு மேல் வியப்பு அவருக்கு. இத்தனை வசதிகளுடன் வாழும் இவள் யார்? ஏன் இப்படி தனியாக இருக்கிறாள்? கொஞ்சம் காசு பணம் இருப்பதை உணர்ந்தும் காக்கையாக கூட்டம் போடும் உறவினர்கள் வருவார்களே. நீங்கள் ராத்திரி வேளைக்கு என்ன சாப்பிடுற பழக்கம்? சாதம், குழம்பு, ரசம் கட்டாயம் இல்ல. நீங்க சாப்பிடுறதை கொடுத்தாலே போதும். கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். அவள் சமையல் அறைக்குள் மறைந்து விட்டாள். புத்தகங்களை புரட்டி கொண்டு பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தார் சிவசாமி. ரேவதி மிகவும்
அதிசயமானதொரு பெண்மணியாக தென்பட்டாள். மாமனார் என்ற உறவு இருந்தும் பாமாவுக்கு அவரை கண்டால் துச்சம். முன்பும் தெரியாத ஒரு மனிதன் என்ற நிலையில் கூட அவரிடம் ரேவதி காட்டிய அனுதாபம், பரிவு. ஒரு சமயம் அவள் பிரபலமானதொரு சமூக சேவையோ. இதுவரை அவள் பெயர் எங்கேயும் கேட்டதில்லையே. அவளது படத்தை எந்த கூட்டத்திலும் பத்திரிகையிலும் பார்த்ததில்லையே. நான் 8 மணி அளவில் சாப்பிடுற பழக்கம். நீங்க? எப்போ வசதிப்படுமோ அப்போது சாப்பிடுகிறது. என்னை பொறுத்தவரை நேரம் காலம் என்கிற நிர்ணயம் கிடையாது. டாக்டர் எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதால நான் உங்க சாப்பாட்டை கொண்டு வரேன் கூறிக்கொண்டு மரத்தட்டில் எல்லாவற்றையும் வைத்தாள். நாட்காலியில் அருகில் இழுத்து போட்டாள். கை கழுவ ஒரு சொம்பில் ஒரு பேசினும் வைத்தாள். எத்தனை உபச்சாரம்! அவர் வாழ்க்கையில் அனுபவிக்காத பணிவிடைகள். மீனாட்சி மிக்க சிரத்தையோடு எல்லாம் செய்தாள். ஆனால் ரசினையோடு. அவளுக்கு இப்படி அழகாக பணிவிடை செய்ய தெரியாதே. பாமாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. தன் கணவனுக்கு கூட அவள் கருத்துடன் எதுவும் செய்ததில்லை. யாரோ பெற்ற பிள்ளை. சிந்தையுடன் முன்பின் தெரியாத ஒரு கிழவனுக்கு இத்தனை பணிவிடைகள் செய்ய வேண்டுமானால் ரொம்ப இரக்க சுபாவம் உடையவளாக இருக்க வேண்டும். இப்படியும் நல்ல பிறவிகள் இருக்கிறார்களா? அதிசயித்தபடி மேஜை மேல் அவள் வைத்திருந்த வெஜிடபிள் சூப்பை கரண்டியால் அள்ளி உறிஞ்சு குடித்தார். என்ன ருசி, என்ன ருசி! மீனாட்சியின் மறைவுக்கு பிறகு அவரது வீட்டு சாப்பாட்டில்தான் மண் விழுந்து விட்டதே. உங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ, சுத்தமான நெய்யில் தயாரித்திருக்கிறேன். பரோட்டாவும் உருளைக்கிழங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரித்துக் கொண்டு அவள் பரிமாறுவதை வேண்டாம் என்று அவரால் மறுக்க முடியவில்லை. ஏடுகளாக பிரிந்து கொண்டு வந்த பரோட்டா வாயில் கரைந்தது. உருளைக்கிழங்கு ரொம்பவே நன்றாக இருந்தது. ருசித்து நிம்மதியாக சாப்பிட்டார். கை கழுவி கொண்டு வாயை துண்டால் துடைத்தபடி அமைதியுடன் படுக்கை மீது சாய்ந்து உட்கார்ந்தார். அவரது காயத்தை கவனித்த டாக்டருக்கு தர வேண்டிய பணம், மருந்துக்கு செலவான பணம் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு ரேவதிக்கு அவர் நினைவாக ஏதாவது ஒரு பரிசு வாங்கி தந்துவிட்டு போக வேண்டும். ரொம்ப நல்ல பெண்மணி. மனதிற்குள்ளே பலவும் சிந்தித்தார். என் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டது. டெலிவிஷன் பார்க்கிறீர்களா என்று கேட்டபோது விழித்துக் கொண்டார். அப்பொழுதுதான் தொலைக்காட்சியில் காணாமல் போனவர்களின் விவரம் ஒரு பெண் வர்ணித்துக் கொண்டிருந்தாள். சட்டென்று அவரது மூளையில் ஒரு யோசனை மின்னலடித்தது. 2 நாளுக்கு பின் அவர் திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாது. தொடர்ந்து 1 வாரத்திற்கு மேல் வீடு திரும்பாது வெளியே தங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் மகன் அவர் காணாமல் போய்விட்டதை பற்றி கவலை கொள்கிறானா என்று தொலைக்காட்சியில் வரும் தகவலை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவனுக்கு அவர் வைக்கும் ஒரு சோதனை. அப்பாவை காணோம் என்று கவலைப்பட்டால் 2 தினங்களில் தொலைக்காட்சியில் அல்லது பத்திரிகையிலேயே அவரை காணாமல் போனதை பற்றி தகவல் வந்துவிடும். தொலையட்டும் சனியன் என்று அசட்டையாக இருந்து விட்டாலோ அவர் வீடு திரும்ப போவதில்லை. ரேவதி அம்மா, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். திடுக்கிட்டு திரும்பினாள் அவள். நான் இங்கே தொடர்ந்து 1 வாரத்துக்கு மேல் இருந்தா உங்களுக்கு சிரமமாக இருக்குமா? ஏன்னா என் மகன் அதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி இருக்க மாட்டான் மென்று விழுங்கினார். அதை கேட்க அவருக்கு அவமானமாக இருந்தது. இதென்ன கதை? பாவம் என்று கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தால் மனுஷன் டேரா போட பார்க்கிறானே என்று ரேவதி நினைத்து கொண்டாள். எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க இங்க இருக்கேன்னு கேட்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா உங்களை போல கௌரவமான மனுஷங்க என் வீட்டு வாசல கூட மிதிக்க பயப்படுவாங்க. திடுக்கிட்டு நிமிர்ந்தார். என்னம்மா சொல்ற? என்னை பத்தி சொல்லிக்கிறேன். உங்க உடம்பு கொஞ்சம் நல்லாகட்டும். நான் யாருன்னு கேட்டீங்களே, அதுக்கு பதில் சொல்றேன். சிவசாமி குழம்பி போனார். நெஞ்சிலே ஒரு பதைப்பதைப்பு. என்னென்னவோ கற்பனைகள். இருக்க முடியாது. இத்தனை புத்திசாலியான, படித்து அறிவு ஜீவியான இறக்கமுள்ள ஒரு பெண்மணி அப்படிப்பட்டவளாக இருப்பாள்? இருக்காது. தவறாக நினைப்பது பாவம். தம்மையே சமாதானம் செய்து கொண்டார். 2 தினங்கள் சென்றன. டாக்டர் ஒரு முறை வந்து சோதித்தார். எழுந்து நடக்கலாம். அடி அப்படி ஒன்றையும் விளைவிக்கவில்லை. இன்னும் சில நாட்களில் தையலை பிரித்து விடலாம் என்று கூறி சென்று விட்டார். வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அன்று காலை ரேவதி கடைத்தெருவுக்கு போயிருந்தாள். முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்த சிவசாமியால் கவலையை அடக்க முடியவில்லை. பாதி திறந்து கிடந்த படுக்கை அறைக்குள் எட்டி பார்த்தார். அறையின் ஒரு பக்கத்திலே அகலமானதொரு மரக்கட்டில் பஞ்சுமத்தை பொருத்தப்பட்டு அழகான பூ போட்டதொரு விரிப்பால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவற்றை ஒட்டினால் போர் ஒரு பெரிய கண்ணாடி அலமாரை. அதன் மேல் தட்டுகளில் வரிசையாக ஆங்கில புத்தகங்கள், கீழ்த்தட்டுகளில் கைகளுக்கு எட்டும் உயரத்தில் தமிழ் புத்தகங்கள். படுக்கை அருகே இருந்த ஒரு மேஜை மேல் ஒரு புகைப்படம் சாய்ந்த வாக்கில் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெல்லே உள்ளே புகுந்து அருகில் நின்றபடி கவனித்தார். அவரை விட வயதில் சிறியவர்
முதியவரான ஒரு மனிதர் புகைப்படத்துக்குள் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். யார் அவர்? ரேவதிக்கு என்ன உறவு? சிந்தித்த வண்ணம் பின்புறத்திலிருந்து வெற்று பூமி, சுவர் ஓரமாக இருந்த முல்லைக்கொடி, அடுத்த வீட்டு சுவர் ஓரமாக வளர்ந்து நின்ற தென்னங்கன்றுகள், கிணற்று மேடை, தோய்க்கும் கல், இத்தனையும் சோதித்துவிட்டு உள்ளே வந்தார். எங்கு திரும்பினாலும் வீடு மிகவும் சுத்தமாக காணப்பட்டது. சமையலறை மேடை பளிச்சென்று இருந்தது. பாத்திரங்கள் அந்தந்த இடத்திலே அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ரேவதி சுத்தத்தை பெரிதும் விரும்புகிறவள். எல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவள். வாழ்க்கையை பற்றி நல்ல ஆரோக்கியமான சிந்தனை உடையவர்கள் தான் இப்படி சூழ்நிலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அவரது மருமகள் பாமா போட்ட சாமான்களை போட்ட இடத்தில் விட்டு விடுபவள். வேலையிலிருந்து வீடு திரும்பியதும் குளியலறை ஒரு நிமிஷத்தில் அலங்கோலமாகிவிடும். சமையல் அறையில் அவள் சமைக்க புகுந்தாள். சாமான்களை பருத்தி வைத்துக் கொண்டு கால் தவறி வைத்து விட்டால் குடத்தின் மீது இடறி விழ வேண்டும். மாவு டப்பாவை கவிழ்க்க வேண்டும் அல்லது மிளகாய் பொடியோடு கீழே சறுக்கி விழ வேண்டும். இப்போது அவள் எப்படி குடித்தனம் செய்கிறாளோ? தினம் அவள் விட்டு போகும் அலங்கோலத்தை மாமனார் கிளம் சீராக்கி வைத்திருந்த போதே வீடு அந்த கதி என்றால் தமக்குள்ளே எண்ணி சிரித்து கொண்டிருந்தார். கைதே போல அந்த வீட்டுக்குள்ளேயே கட்டுண்டு இருந்த போதிலும் அவர் உள்ளூர ஒரு வினோதமான திருப்தி. வீட்டை விட்டு அவர் வெளியே வந்து 5 தினங்கள் சென்று விட்டன. எங்கே போயிருப்பார் என்று கணவனும் மனைவியும் கதி கலங்கி போயிருப்பார்கள். ஆமாம், ஏன் அவரை பற்றி இன்னும் காணாமல் போனவரின் தகவலில் தொலைக்காட்சியில் பேசப்படவில்லை? அப்பா, தயவு செய்து உடனே வீட்டுக்கு திரும்பவும். நடந்தது எல்லாம் நாம் எல்லோரும் மறந்து விடுவோம். கிரிதரன் இப்படி அவருக்கு மட்டுமே புரியும்படி ஒரு விளம்பரம் பத்திரிகையில் ஏன் இன்னும் காணவில்லை? ஒளியட்டும் கிழவன் என்று அவர்கள் வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்றால் அவர் எத்தனை நாளானாலும் வீடு திரும்ப போவதில்லை. கடையிலிருந்து சாமான்களுடன் திரும்பி வந்தாள் ரேவதி. தூக்கமாட்டாது அவள் சுமந்து வந்த பொட்டலங்களை அவர் முன் சென்று வாங்கி வைத்துக் கொண்டார். சாமான்களை வகை பிரித்து அந்தந்த பாத்திரங்கள், டப்பாக்கள், பாட்டில்களில் போட அவர் உதவி செய்தார். குப்பையாகிவிட்ட காகித குவியலை வாரி எடுத்து சென்று பின்பக்கம் இருந்த குப்பை தொட்டிக்குள் போட்டுவிட்டு வந்தார். நீங்க ரொம்ப உதவி செய்றீங்க, நன்றி, முறுவலித்தாள் ரேவதி. ஏங்க, வீட்டுல இதை விட எனக்கு அதிக வேலை உண்டு. எல்லாவற்றையும் திருப்திகரமாக செய்து முடிக்க வேணும் என்கிற பிடிவாதம் எனக்கு. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆவலுடன் பார்த்து கொண்டனர். அந்த சமயம் ரேவதி அவரிடம் என்னவோ பேச துடித்தாள். அதே சமயம் சிவசாமி அவளிடம் ஒன்றும் கேட்க நினைத்தார். எச்சிலை விழுங்கிக் கொண்டார். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா அம்மா? தொடர்ந்து கொஞ்ச காலம் நான் இங்கே இருக்க இடம் கொடுப்பீங்களா? இந்த கூடத்தை கூட நான் படுக்க விரும்பவில்லை. வாசல் கேட்டுக்கு முன்னால் இருக்கிற சின்ன வராந்தாவிலே இரவில் படுத்துக்கிறேன். நீங்க சமைச்சு போட்டதை சாப்பிடுறேன். நீங்க வெளி வாசல் போய் செய்ய வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்காக கவனிக்கிறேன். மாதம் முடிவில் சாப்பாட்டுக்கு தங்குமிடத்துக்கும் ஏதாவது பணம் தந்து விடுகிறேன். அவரது குரல் தடுமாறியது. அப்போ உங்க வீட்டுக்கு நீங்க திரும்ப போறது பற்றி? எங்க வீட்டுக்கு திரும்ப போறது நான் விரும்பவில்லை. என் மகனும் மருமகளும் செய்த கொடுமையை சகிக்காம நான் வெளிக்கிளம்பும் எண்ணத்தோட அன்னைக்கு வீடு வாடகைக்கு அகப்படுமான்னு தேடி கொண்டிருந்த சமயம். என்ன அதிசயம் இது! தன்னந்தனியாக இந்த வீட்டிலே வந்து தங்க ஆரம்பிச்சு சில மாதங்கள் தான் ஆச்சு. அக்கம் பக்கத்தார் என்னை பத்தி பேசுறது கேட்டு மனம் நொந்து போய் நமக்கு ஒரு துணையோ அண்ணனோ அப்பாவோ இல்லையேன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தப்போ நீங்க கிடைச்சீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சாயலில் நீங்க என் அண்ணனை போல இருக்கீங்க. உங்களை பார்த்ததும் ஒரு கணம் நான் திடுக்கிட்டு தான் போனேன். செத்து போன அண்ணன் எப்படி இங்கே வந்தார்னு ஒரே அதிர்ச்சி. அந்த நினைப்பில் தான் பரிவுடன் என்னை தூக்கி வந்து கவனிச்சீங்களா? ஒரு பக்கம் அது காரணம். இன்னொரு காரணம், வேகாத வெயிலில் ஒரு உயிர் இப்படி மயக்கமா விழுந்து கிடக்கும் போது சுயநலமா யாரும் உதவ முன் வராம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்களேன்னு ஆத்திரம். இப்படிதான் ஒரு பெண் வாழ்க்கை பாதையில் வலிக்கு விழுந்து நிர்கதியா நிற்கும் போது உதவி அவளை நல்ல வழியை கொண்டு வந்து நிறுத்துவோம்னு யோசிக்காம அவளை பார்த்து சிரித்து பரிகாசித்து பேச முடியாது அவள் திணறினாள். கண்களில் நீர் பளபளத்தது. திடுக்கிட்டு போனார் சிவசாமி. என்னம்மா சொல்ற? நான் சொல்ல போறதை கேட்ட பிறகு நீங்க இங்க என்னோடு தங்கியிருக்க மறுக்கலென உறவில் எங்க அண்ணனாக, ஒரு நல்ல நண்பனாக என்னோட இந்த வீட்டிலே நான் குடிக்கும் கஞ்சியிலே பகிர்ந்துக்கலாம். அதுக்காக பணம் தர வேண்டியதில்லை, உழைக்க தேவையில்லை, பரிவை தந்தால் போதும். சட்டென்று எழுந்து உள்ளே சென்றாள். சிறிது நேரத்துக்கு முன்னர் அவர் பார்த்த அந்த புகைப்படத்தை எடுத்து வந்தாள். நான் இப்போ நீங்க பார்க்கிறது போல ஒரு தனியான அனாதை பெண் இல்லை. அந்த படத்தில் இருக்கிறவர் என் அண்ணன். என் மேல பாசமும் நேசமும் என் உயிரே வைத்துக் கொண்டிருந்த அண்ணன். கையில் அந்த படத்தை வாங்கி உற்று பார்த்தார். ரேவதி சொன்ன அந்த சாயல் அந்த முகத்திலே எங்கே இருக்கிறது என்று ஆவலில் தேடி துருவி கொண்டிருந்தார். அம்மா இறந்த பின் அண்ணன் தான் என்னை தன் குழந்தையாக வளர்த்தார். அண்ணியும் பெத்த மகளை போல என் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாததால அந்த அன்பு ஒரு வகையில் தீவிரமாகி விட்டிருந்தது என்றும் சொல்லலாம்.
நாங்க மதுரை பக்கத்தை சேர்ந்தவர்கள். பிறந்து வளர்ந்தது ஆளானது எல்லாம் கிராமத்தில்தான். அண்ணாவுக்கு என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை. நான் ஒரு டாக்டராகவோ கல்லூரி ஆசிரியராகவோ தலையெடுக்கணும்னு ரொம்ப ஆவல். பக்கத்து நகரத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் தான் என்னை படிக்க வைத்தார். மெட்ரிக் வகுப்பில் இருந்த போதே தட்டெழுத்து சுருக்கெழுத்து எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டேன். வீட்டிலே வாத்தியார் வச்சு பாட்டு வேறு கத்து கொடுத்தார். தமது தங்கையை சகலகலா வள்ளியாக்க வேண்டும் என்று ஆசை. பாவம் அண்ணாவுக்கு. அப்போது நான் பார்க்க கொஞ்சம் அழகான பெண்ணாக தான் இருந்தேன். பாட்டு கத்துக்க பஸ் ஏறி டவுன் வரை தங்கச்சி அனுப்புறானேன்னு மளிகை கடை மன்னார். இவனுக்கு புத்தி எங்கே போச்சு? வயது பெண்ணாச்சே. ஊரில் உள்ள 4 பேர் ஏசினார்கள். அண்ணன் என் மேல் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார். ஆனால் புரியுதுமா, அந்த சின்ன வயசுல மனதுல ஒரு தடுமாட்டம் ஏற்பட்டுடுச்சு. அண்ணனுக்கு தெரியாம யாரோ ஒருவனுடன் சிநேகிதம் ஏற்பட்டு விட்டது. சரிதானே? உங்க ஊகம் சரிதான். பார்க்க கச்சிதமா தெரிஞ்ச ஒரு வாலிபனை நான் பஸ்ஸில் சந்திச்சேன். பட்டணத்தில் வேலை பார்ப்பதாக சொன்னான். வேலை சம்பந்தமாக சுற்று பயணம் செய்வதாக சொன்னான். அடிக்கடி சந்தித்து பேசினோம். அண்ணனுக்கு தெரியாமல் அவனுடன் மதுரை வரை போய் சினிமா பார்த்துவிட்டு வந்தேன். காதலிக்கிறேன், கல்யாணம் செய்துக்கிறேன், ஆனால் பட்டணத்துக்கு என்னோடு புறப்பட்டு வந்தால்தான் முடியும் என்றான். கிராமத்திலே வளர்ந்த பெண், படித்திருந்தும் சூதுவாது தெரியாதவள். காதல் கண்ணை மறைத்தது, புத்தியை குழப்பியது. அவனுடன் பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்து விட்டேன். அவன் காதல்னு ஏமாத்தி கைவிட்டுட்டான். அப்படி செய்திருந்தால் கூட மன்னிச்சிடுவேன். ஆனால் அந்த பாதகனை அண்ணன் செய்து வைத்திருந்த நகைகளுடன் வீட்டில் இருந்த பணத்துடன் அவனை நம்பி பட்டணத்திற்கு புறப்பட்டு விட்டேன். சென்னை வந்ததும் என்னை ஒரு ஓட்டலில் தங்க வைத்துவிட்டு இதோ வரேன் என்று புறப்பட்டு போனவன் தான். அந்த நிலையில் கூட நான் திரும்பி ஊருக்கு வந்திருப்பேன். அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கொண்டு மேலே படுத்து ஏதாவது உருப்படியான காரியத்தை செய்திருப்பேன். ஆனால் அந்த பாவி என்னை ஒரு விபச்சார விடுதிக்கு விற்றுவிட்டு போயிருந்தான். திகைப்புடன் நிமிர்ந்து பார்த்தார் சிவசாமி. ரேவதியின் இளமும் அழகும் இப்படியா பலியாகின? மனம் கரைந்து போனார். ஹோட்டல் அறை கதவை தட்டிய 3 குண்டர்கள் கண்டு நான் நடுங்கி போனேன். பேசாம சத்தம் போடாம புறப்படு என்றான் ஒருவன். வாயை திறந்த ஒரே குத்து என்று அறிவாளை காட்டினான் இன்னொருவன். இந்த பாலை சாப்பிட்டு விட்டு புறப்படு, நேரமில்லை என்றான் 3ஆமவன். உயிர் மேல் உள்ள ஆசையில் மானத்தின் மேல் அப்போது எனக்கு இருக்கவில்லை. ஒரு சமயம் கிராமத்தில் என் தோட்டத்தில் அந்த 3 குண்டர்கள் என்னை பயமுறுத்தி இருந்தால் தப்பியோட முயன்று மானத்தை காப்பாற்றிக் கொள்ள கிணற்றில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டிருப்பேன். ஆனால் ஒரு அறைக்குள்ளே கைதியாக அடைப்பட்டிருந்த என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. என்னை அதட்டியபடி நீட்டிய பால் டம்ளரை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தேன். கொஞ்ச நேரத்தில் என்னையும் மீறிய ஒரு பயங்கரமான தூக்கம். விழித்து கொண்ட போது நான் ஓடும் ரயிலில் இருப்பதை உணர்ந்தேன். என் இரு பக்கமும் அந்த 2 குண்டர்களும் எதிர்பக்கம் என்னை வெறித்து பார்த்தபடி 3வது ஆளும் உட்கார்ந்திருந்தனர். வாயை திறக்கவும் அஞ்சி கண்களை மூடிக்கொண்டேன். நீ மேல சொல்ல வேண்டாமா? எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. உன்னை அந்த பாவிகள் பம்பாயில் இருக்கும் சிவப்பு விளக்கு பகுதியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. தலை அசைத்த ரேவதியின் கண்களில் நீர் புரண்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். ஆனாலும் அந்த பாதிப்பின் ரணம் இன்னும் ஆறவில்லை. அண்ணா தேடி வந்து மீட்பார் என்று ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனால் அந்த பயங்கர சூழலில் என்னை பாவம் அப்பாவி அண்ணன் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? சகதியில் விழுந்து உழன்று கொண்டிருந்த சமயம். சில வருஷங்களுக்கு பின் எங்கள் சிலருக்கு தலைவியாக இருந்த பெண்மணி எங்கள் சிலருடன் டெல்லி பக்கம் வந்துவிட திட்டமிட்டாள். அவளது திட்டத்தில் பொறுக்கி எடுக்கப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தி. அப்படிப்பட்ட நிலையில்தான் இப்போது நாங்கள் ஒரு உயர் பதவியை அடைந்தோம். பொறுக்கி எடுத்த வாடிக்கையாளர்களுடன் சந்திப்பை பிரபலமான இடங்களில் நாசுக்காக வைத்துக் கொள்ள பயிற்சி கொடுக்கப்பட்டோம். சில சமயம் வாடிக்கையாளருடன் விமானத்திலே பல நகரங்களுக்கு பறந்தோம். அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டும் பயணத்தின் போது அவர்களது சௌகரியங்களை கவனித்து தற்காலிக துணைவியாக இருந்து நல்ல ஊதியத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பினை பெற்றோம். சில ஆண்டுகளுக்கு பின் வயதாகிவிட்ட காரணத்தினாலும் அழகு குலைந்து போனதாலும் எங்களது அமைப்பு உடைந்து சிதறி போய் அதை நடத்திய தலைவி ஓய்வு பெற்றுக்கொண்டு எங்களை தன்னிச்சையாக வாழும் சுதந்திரத்தை தந்துவிட்டாள். டெல்லியில் அப்படி ஒரு தன்னந்தனியே ஒரு பிளாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் அண்ணாவை எதிர்பாராத விதமாக சாந்தினி சவுக்கை சந்திக்க நேர்ந்தது. அடையாளம் தெரியாது திடுக்கிட்டு நின்று போனார் ஒரு கணம். பின்னர் தாங்க முடியாத துக்கத்தில் துண்டை வாயில் அடைத்து கொண்டு அவர் விம்மி அழுததை நான் இறக்கும் வரை மறக்க முடியாது. அண்ணா மன்னிச்சிடுங்க, உங்களோட வந்து மறுபடியும் வாழும் விருப்பமா இருக்குன்னு நான் விக்கி அழுத போது அண்ணா தலையை அசைத்தார். உன்னை பிரிஞ்சு துக்கம் தாங்காம உங்க அண்ணி அப்பவே போயிட்டா. ஊராரின் பணி சொல்லி சுமந்துகிட்டு நடைப்பணமா இருக்கிற நான் எங்க, நீ எங்க? நீ வெளியே வந்ததும் திரும்பி வராத தூரம் போயிட்டியம்மா. படப்படவென்று சொன்னவர் கூட்டத்தில் மறந்து மாயமாய் போய்விட்டார்.
அங்கிருந்து சென்னைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அண்ணா என்னை பார்த்தது கடைசி சந்திப்பு. அண்ணியை பறிகொடுத்தேன், அண்ணனை இழந்தேன். என் இளமை, அழகு, மானம் எல்லாத்தையும் இழந்துவிட்டு கொஞ்சம் பணத்துடன் இங்கே வந்து இந்த வீட்டை வாங்கி சீராக்கி வாழ்கிறேன். சொல்லுங்க ஐயா, இது ஒரு வாழ்வா? இப்படி கேடு கெட்டவள் வீட்டில் தொடர்ந்து நீங்க தங்கிக்க விரும்புவீங்களா? திடீரென்று ரேவதி விம்ம தொடங்கினாள். ஒரு வழியாக அழுது அவள் ஓயும் வரை பொறுமையுடன் காத்திருந்தார் சிவசாமி. நான் இங்கேயே நிரந்தரமாக இருப்பதாக தீர்மானிச்சிட்டேன். வெறும் பாரமாக உங்களுக்கெல்லாம் உங்க அண்ணன் ஸ்தானத்துல இருந்து கொண்டு உங்களால என்ன முடியுமோ அந்த நல்ல காரியங்களுக்கு உதவி செய்ய உறுதி கொண்டிருக்கிறேன். உண்மையாகவா? என் மேல உங்களுக்கு பரிதாபம் ஏற்பட்டதாலா இந்த தீர்மானம்? சமூகத்துக்கு மேல ஏற்பட்ட ஆத்திரத்துல வரதட்சணையிலிருந்து பெண்மையை அவமானப்படுத்தும் எந்த ஒரு கொடுமையும் நான் வெறுக்கிறேன். சமுதாயத்தில் பெண்மைக்கு ஏற்படுகிற அவலங்களில் ஒரு துளியை என்னால் அழிக்க முடிந்தால் அதுவே நான் பிறந்த பயன்னு நினைக்கிறேன். ரேவதி, இன்னிலிருந்து நான் உன் அண்ணன், நீ என் தங்கச்சி. அந்த எண்ணம் தீவிரமான மனதில் ஏற்பட்டதால் நீ என்று ஒருமையில் அழைக்கிறேன், சரிதானே? இதைவிட வேறென்ன பாக்கியம்? எழுந்து வந்து அவர் பாதத்தை தொட குனிந்தவளை நிறுத்தினார். என்னை நீ அண்ணனாக ஏத்துக்கிட்ட, உன்னை நான் தங்கையாக நினைக்கிறேன். இனி நாம் இருவரும் சமம். இந்த வெற்று மரியாதையெல்லாம் தேவையில்லை. நம்பிக்கையும் அன்பும் தான் நமது வருங்காலத்துக்கு தேவை. இன்னும் ஒண்ணு, இன்னையோட நீ நடந்ததை மறந்துடணும். மேல என்ன செய்யணும் என்கிறதை பத்தி தான் சிந்திக்கணும், சரியா? மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்தாள். இன்னும் ஒரு வார காலம் சென்றது. கிரிதரனோ அவன் மனைவியோ அவரை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. தினமும் ஆவலுடன் தொலைக்காட்சி செய்தியினை தொடர்ந்து கவனித்தார். பத்திரிகைகளின் பக்கங்களை பரபரப்புடன் புரட்டினார். அவருக்கே அடக்கமாட்டாத ஒரு ஆவல் மண்டையை குடைந்தது. பெற்றவன் திடீரென்று காணவில்லை என்றால் கிரிதரன் சும்மாவா இருக்கிறான்? பாவம். பாமா அந்த மாதம் அவர் தர வேண்டிய பணத்திற்காக அவர் போன இடத்தை அறிய துடிக்க மாட்டாளோ? மேலும் இந்த உணர்வின் அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க அவருக்கு தாழவில்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். கொஞ்ச தூரத்தில் இருந்த மளிகை கடையில் தொலைபேசி இருந்தது. ₹1 கொடுத்துவிட்டு மகனை தொலைபேசியில் அழைத்தார். அப்பாவா? நிஜமாகவா? என்னப்பா, எங்கிருந்து பேசுறீங்க? என்ன ஆச்சு? இறைந்து கத்தினான். வியப்பு மேலோங்கிய குரலில் மகன். நான் சுகமா இருக்கேன், முகவரி தரேன், வந்து பார்க்க ஆசையா இருந்தா ஒரு நடை பாமாவுடன் வந்து போ. முகவரியை சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்தார். உணர்ச்சி வசத்தில் அவர் மார்பு வேகமாக துடித்தது. அவர் எதிர்பார்த்தபடியேதான் நடந்தது. கிரிதரன் உடனடியாக காரில் மனைவியுடன் ஓடோடி வந்து விடவில்லை. 2 நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலை அந்த வீட்டு வாயிலில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய பெண்ணையும் இளைஞனையும் பார்த்த ரேவதி புரிந்து கொண்டு விட்டாள். வாங்க உள்ள என்று உபசரித்து விட்டு, உங்க மகனும் மருமகளும் வராங்க என்று சொன்னாள். முகத்தை கடுமையாக்கி கொண்டு கிரிதரன் அவள் காட்டிய நாற்காலியில் உட்கார்ந்தான். பாமா சுற்றுமுற்றும் அருவருப்போடு பார்த்துவிட்டு ஒரு முக்காலின் மீது பட்டும் படாதுமாக அமர்ந்தாள். நீங்களெல்லாம் பேசிட்டு இருங்க, எனக்கு கடை தெருவில் கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிவிட்டு ரேவதி வெளியே நடந்து விட்டாள். என்னப்பா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? அதை சொல்லு முதலில். யாரோ ஒரு மாஜி சிவப்பு விளக்குக்காரி இந்த வீட்டுல வசிக்கிறதாகவும் நீங்க அவரோட தங்கி இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இப்போ வெளியே போனாலே அவளை தானே என் நண்பன் சொன்னான். உன் நண்பனுக்கு இந்த மாதிரி துப்பு தொலைக்கிறத விட வேலை இல்லையா? அவ சிவப்பு விளக்கு பகுதியை சேர்ந்தவதானே? ஒரு காலத்துல அந்த பகுதியில இருந்தா, அதனால என்ன? உங்களுக்கு வெட்கம் இல்லையா? கௌரவமான நம் வீட்டை விட்டு இப்படி வந்து இவளுடைய வயசு காலத்துல கும்மாளம் அடிக்கிறீங்களே, உனக்கு வெட்கமாக இல்லையா? யோசித்து பார். பெத்து வளர்த்த அப்பனே நேர்த்திக்கு வந்த பொண்டாட்டிக்கு பறிஞ்சு கொண்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப வச்சியே, அது வெட்கமா இல்ல? திடீர்னு அப்பனை காணோமே, அடிபட்டு செத்து போயிட்டானா? மயக்கமா விழுந்து ஆஸ்பத்திரியில கிடக்குறானா? கவலைப்பட்டியா? நான் காணாமல் போனதே பத்திரிகையில 1 கோடி காட்டினியா? அப்படியெல்லாம் செய்தா எங்க கௌரவம் என்ன ஆகிறது? கிரிதரனின் அப்பா வீட்டை விட்டு எங்கேயோ அலைஞ்சு கொண்டிருக்கிறார்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்களா? இப்ப கூட தான் பேச போறாங்க. கிழவன் வயசு காலத்துல ஒரு பெண்ணோட தனி குடித்தனம் பண்றான்னு பேசுவாங்க இல்லையா? அப்படி ஊர் முழுவதும் சங்கதி பரவறதுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். நான் என்ன பச்சை குழந்தையா நீங்க அதட்டி உருட்டி மிரட்டி கூட்டிட்டு போக? என்னப்பா சொல்றீங்க? கிரிதரன் கோபத்துடன் கத்தினான். நான் உங்களோட வரப்போறதில்ல. இங்கேயே என் காலத்தை கழிக்கிறதா திட்டம். செத்து போனா கூட கேள்விப்பட்டு கடமைக்காக வந்து காரியம் செய்யணும்னு பிரியப்பட்டா வாங்க, இல்லாட்டி அக்கறை இல்ல. செத்த பிறகு என் தலை கிழக்கே இருக்கா அல்லது மேற்கே இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டா இருக்க போறேன். இதுவரை நீங்க செய்த கலாட்டாவுக்கு இது சிகரம் வச்சது போல இருக்கு. அதுகளையாவது ஓரளவு ஒத்துக்கலாம். இப்போ நீங்க செய்யற கூத்துமல்ல, நாடகமும் இல்ல. தனியா விடப்பட்டிருக்கிறாள் ரேவதி. சமூகம் அவளை பலவிதமாக பார்க்கிறது. நான் கூட இருந்து 6
ஆறுதல் சொல்லி அவள் வாழ்க்கையை வளம் பெற செய்ய போகிறேன். அப்படின்னா அவளை கட்டிக்க போறீங்களா? ஒரு சிவப்பு விளக்கை பச்சையாக்க பார்க்கிறீர்களா அப்பா? குரோதமாக சிரித்தான் கிரிதரன். இந்த வயசுல உங்களுக்கு கல்யாண ஆசை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இதை நீங்க என்கிட்ட சொல்லி இருக்கிறதானே? நமக்கு வேண்டிய இடத்தில் உங்களுக்கு ஈடா ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சு வச்சிருப்போம். நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு யார் சொன்னது? இப்படி இங்கே ஒரு கேடு கெட்டவளோட வந்து குடியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி இருக்கிறதை விட கௌரவம் போகாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தலை நிமிர்ந்து நிக்கலாமே. இப்ப கூட நான் தலை நிமிர்ந்துதான் நிக்கிறேன். ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்திருந்தா அந்த உறவு பால் உணர்வின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதாக தான் இருக்கணுமா? அப்பா, நீங்க பெரிய பேச்செல்லாம் பேசி சுத்தி வளைக்க வேண்டாம். நாங்க ஒன்னும் காதல பூ வச்சிட்டு இருக்கல. இந்த ரேவதி பெரிய ரெட் லைட் காரி. இவங்களோட நீங்க இங்க வந்து சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கீங்கன்னு யார் நம்புவா? ரேவதி என் தங்கை, நான் அவளது அண்ணன். அப்படி ஒரு நினைவில் வாழ தீர்மானிச்சிட்டோம். நீங்க நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் அக்கறை இல்லை. சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்டவளை வாய் நிறைய தூற்றதான் நமக்கு தெரியும். மறுவாழ்வு தந்து அவளை வாழ வைக்க தெரியாது. பெரிய சமூக சீர்திருத்தவாதின்னு உங்க நினைப்பு. நீங்க இதுவரை செய்த கலாட்டா போதாதுன்னு இப்படி வந்து என் மானத்தை கொட்டிக்கிறீங்களே. இந்த போலித்தனமான கௌரவம் ஏன் கொண்டாடுற? எவனாவது கேட்டால் ஆமாம், என் அப்பா ரேவதி என்கிற பெண்ணோட வாழ்றார், அவர் இஷ்டம்னு சொல்லிட்டு போயேன். உன் தலையா போயிடும். இந்த உலகத்துல நடக்காத அதிசயமா என்ன? ஒரு சிவப்பு விளக்கை பச்சையாக்க பாடுபடுறீங்களாக்கும். அப்படிதான் வச்சுக்கோயேன். தீர்மானமா நீங்க வீட்டுக்கு திரும்ப போறதில்லையா? இல்லை, ஒரே தீர்மானம், இங்கேதான் இருக்க போறேன். சரி, கிளம்பு பாமா. கடைசி காலத்துல கிழவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. சீற்றத்துடன் வெளியேறினான் கிரிதரன் மனைவியுடன். சிறிது நேரத்திற்கு பின் ரேவதி உள்ளே வந்த போது சிவசாமி கூடத்தை அளந்து கொண்டிருந்தார். அவர்களெல்லாம் போயிட்டாங்களா? ஆமாம், அண்ணா சாலையின் திருப்பத்துல சிவப்பு விளக்கு பச்சையானதும் திரும்பிடணும்னு வேகமா போயிட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் சிவப்பு விளக்கு பச்சையாவதை விரும்பாதவங்க. போகட்டும், சூடா ஒரு டம்ளர் காப்பி கலக்கி தரியா தங்கச்சி? ஒரு நொடியில் தரேன் அண்ணா. ரேவதி உள்ளே ஓடினாள். சிவசாமி மன நிறைவுடன் கூடத்தை மறுபடியும் அளக்கத் தொடங்கினார். உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.